Hello everyone, welcome to yet another episode of Sandaila Kiliyatha Sattai எங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறமே ஏகப்பட்ட பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் we are back for second episode of this beautiful show. First of all, thank you all so much. புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க, போன எபிசோட்ல இருந்து எங்களை பாக்குறவங்க எல்லாருக்குமே மிக 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 பெரிய தேங்க்ஸ் அண்ட் வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட். டாபிக்ஸ் ஏற்கனவே அந்த டீசர் வீடியோல பார்த்திருப்பீங்க. பட் அது மட்டும் இல்லை, அதை தவிர நிறைய டாபிக்ஸும் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேனல், ஃபர்ஸ்ட்லி அருண் from London Arsenal Tamil podcast, thank you so much for joining us. Thanks a lot. Man City fan, மணிகண்டன், usual Man United, ஸ்ரீகார்த்திக் சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு வெள்ளை சட்டை, இப்போ நல்ல வேலை வெள்ளை சட்டையாச்சும் போட்டு வந்தீங்க. Tottenham fan and Chelsea fan will soon be joining us ன்னு சொல்லி முடிக்கல. There is PB Talks Prasanna as a Chelsea fan. Thank you so much for joining us Prasanna. Firstly, table toppers வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 30 செகண்ட்ஸ்ல அழகா பியூட்டிஃபுல்லா போன இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லணும் உங்க டீமுக்கு. டேபிள் டாப்பர்ஸ்னா சிட்டி தானே இப்போ டாப், அத நான் பார்க்கல, மறந்துட்டேன். ஓவர் குசும்பு இதெல்லாம் டேபிள் டாப்பர்ஸ்னா ஸ்பர்ஸ் தான். அப்படி தமிழ்ல அருமையான வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் இது சொல்லி சொல்லி ஒரே மேட்ச்ல சீசனை முடிச்சிட்டு பேசாதீங்க. நானே ஸ்டார்ட் பண்றேன். சோ ஆர்சனல் கடைசி ஆர்சனலோட தோத்தோம் எனக்கு 1-0. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பிரைட்டனோட ஆடணும். அதுக்கப்புறம் அது சரியான டென்ஸான ஒரு மேட்ச். லாஸ்ட்ல ஒரு 15 மினிட்ஸ் ஆடி பட் எப்படியோ ஜெயிச்சிட்டோம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த யுனைடெட் விக்டரி வாஸ் a highlight. சிட்டி played really well. Thank you மணிகண்டன் for the points. Obviously எல்லாம் நீங்க நல்லா விளையாடல, நாங்க மோசமா விளையாண்டோம். அதெல்லாம் நாங்க பாக்குறது இல்ல. அப்படிதான் ஆடிட்டு இருக்கீங்க நீங்க. அதான் உங்களெல்லாம் நாங்க பாக்குறோம். ஆனா இன்ஃபார்ம் டீம் அவங்களுக்கு எதுவும் குறை சொல்லக்கூடாது. வேண்டாம் நம்ம அப்படி ஜிங்ஸ் சன்செட் போயிடுவோம். வாங்க நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் செல்சி, அந்த லாஸ்ட் செல்சி மேட்ச் பார்க்கவே முடியல. எனக்கு வேற அப்போ சரியான ஃபீவர் வேற அந்த டைம்ல. ஸோ பயங்கர டென்ஷன். கடைசி நிமிஷத்துல டிஃபென்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஐ திங்க் தட் வில் ஹேவ் டு சேஞ்ச் அ பிட் இன் தி அப்கமிங் கேம்ஸ். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பட் டேபிள் டாப் இப்போதைக்கு ஹாப்பி. சிட்டி ஹேவன்ட் இன் தேர் பெஸ்ட் ஃபார்ம் பட் ஸ்டில் வி ஆர் குட். as a Liverpool fan நானே செகண்ட் போறேன். கேம் வீக் 8க்கு அப்புறம் ஐ திங்க் we were 5th or 6th ன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் சோ ஷுவர் எங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் 5th or 6th. பட் டு கம் பேக் டு பீயிங் இப்போ செகண்டா அபவ் ஆர்சனல்லாம் நான் நினைச்சு பார்க்கல. அண்ட் we are there. அவ்வளவுதான். இதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ். என்னன்னா நான் இப்பதான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். இதுக்கு பேர் தான் நடிப்பு. அது சும்மா இருங்கயா. இப்பதான் நான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். என்னன்னா லிவர்பூல் நாங்க மட்டும்தான் we played only 2 of the top 6. மத்தவங்க எல்லாருமே have played at least 4. அடுத்த மேட்ச் வருதுல்ல வாங்க அதான். சோ அதனால so to say that we are there, I can also say we went to Brighton away and Newcastle away. so அதையும் முடிச்சிட்டு வந்திருக்கோம். so I don't know இந்த சீசன் யாரு எப்படி விளையாடுவாங்க எதுவுமே தெரியாது. நம்ம பிரைட்டன் ஓவர் ஹைப் பண்ணிட்டு இப்ப நாயங்க கடைசி 10 கேம் 2 கேம் தான் ஜெயிச்சிருக்கு. அதனால யாரு எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. பட் ஐ மீன் டு சே வேர் வி ஆர் ஆஃப்டர் அ கம்ப்ளீட்லி நியூ மிட்ஃபீல்ட் ரீபில்ட் இஸ் பிரிட்டி குட். ஓகே, எனக்கு இருக்கிறதுலே சந்தோஷமான விஷயம்னா பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பர்ஸ் பசங்க ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே சந்தோஷமான விஷயம். அவ்வளவுதான். ரெண்ட் ஃப்ரீ எல்லாம் இல்ல. இது அது ரைவல்ரி. உங்களோட ரைவல்ஸ் எவர்டனா போயிட்டாங்க. நான் என்ன பண்றது அதுக்கு? தெளிவா மான்செஸ்டர் யுனைட்டட்னு சொல்லியா? டாபினா அதுதானே உங்களுக்கு மணி ப்ளீஸ் சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் பின்னாடி பேக்ரவுண்ட்ல வச்சா பத்தாது. அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா சிட்டி ஆடும்போது அழுதுட்டே இருக்காரு. இப்படி கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்களே, அதுக்கு என்ன சொல்லுங்க? இப்ப நாங்க மோசமா இருக்கோம்பா. 10 வருஷமா மோசமா இருக்கீங்க. ஏதாவது 10 வருஷம் பேசிக்கிட்டு நாங்கள் அப்புறம் நானே ஸ்ரீகார்த்திக்லாம் என்ன பண்றது அதுக்கப்புறம்? கொஞ்சம் சார் நீங்க ஏன் சார் அடிக்கடி என்ன இழுக்கிறீங்க? நான் நிம்மதியா இருக்க விடுங்க. பட் அபார்ட் ஃப்ரம் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் லாஸ்ட் டைமும் நாங்க பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு வின்னோட போனோம். இந்த வாட்டியும் பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு வின்னோட போனோம்.
இடையில வந்து கரபா கப்பை விட்டு கழுத்தா முட்டையில வச்சு தேர்த்தி விட்டாங்க. நீங்களாம் இங்க இருக்க தேவையில்லை போங்கப்பா அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. பட் மத்தபடி அதான் செல்சியோட ஒரு சூப்பர் கேம் இருந்தது. 2-2 it could have gone either way at the end. பட் 2-2 எப்படியோ முடிஞ்சிச்சு மேட்ச். நியூ காசலோட அவங்களும் வந்து நிஜமாவே லிட்டரலா அடிச்சு அமிச்சாங்க நியூ காசல். அப்புறம் வந்து செவியாவோட 2 கேம் வின் பண்ணோம். ஸோ ஓவராலா சாம்பியன்ஸ் லீக்ல டாப் ஆஃப் த டேபிள் இருக்கும். லீக்ல 1 point ஃப்ரம் த டாப். உங்களோட ஈக்குவல் லிவர்பூலோட ஈக்குவல் லெவல் ஆன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் குட் ஸோ ஃபார். என்ன ஒரே விஷயம், ஹெசூஸ் இன்ஜுரினாங்க, அவனை வந்து உள்ள போவேனான்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரேசில் இல்ல நாங்க தான் செக் பண்ணுவோம், அவனை கூட்டிட்டு போய் அடுத்த மேட்ச் ஆட வச்சு திருப்பி அடிச்சு அனுப்ப போறாங்க. ஸோ இது வந்து யூஸ் ஆன ஒரு விஷயம். பட் மற்றபடியா ஓகே, we are playing how we are playing. நெக்ஸ்ட் டைம் யாருடா பாக்கணுமா? என்னங்க நல்லா இருந்தேங்க, நல்லா இருந்தேன். ஒரு 10 ஒரே மேட்ச்ல டோட்டல் இது க்ளோஸ். அதான் நீல சட்டை போட்டு வந்தாங்க, எங்க இருந்து வந்தானே தெரியல. மொத்தம் வந்து இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டான். அவ்வளவுதான். 10 மேட்ச்க்கு வந்து ஆளே காணும். அவ்வளவுதான். செல்சி மேட்ச் ஆப்வியஸ்லி லைக் 2 மேஜர் இன்ஜுரிஸ், மேடிசன், வேண்டவன். ஸோ அது நம்ம தேவையில்லாம 2 ரெட் கார்டு வேற வாங்கிட்டு போனாங்க, போர் அடிக்குது. ஸோ அது பிளஸ் ஆப்வியஸ்லி ஓல்ஸ் கூட லைக் அடுத்த மேட்ச் வந்து இப்பதான் ப்ரூவ் பண்ணும் இந்த டீம் வந்து அப்ல இருக்கு, எல்லா பிளேஸும் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஸ்பாட் பிளேஸ்லாம் வந்துட்டு நாங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி சோதுறோம். யூரோப் வந்து நாங்க வந்து யூரோப் மேல இருக்கனால இந்த மற்ற டீம்ஸ் தான் ஆடட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோம். அதனால யூரோப் எதுவும் நாட்டில் இருக்கிறதுனால அவ்வளவுதாங்க. இப்போ வந்து கரெக்டான டைம் இன்டர்நேஷனல் வந்திருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மீதி இருக்க ஒரே கிளப் யாரு? ஒரு 2 கிளப் மீதி இருக்கு. யுனைடெட் போன இன்டர்நேஷனல் பிரேக், இந்த இன்டர்நேஷனல் பிரேக் கிராஃப் வந்து அப்படி கீழே ஏறி மேல ஏறி திரும்ப இன்டர்நேஷனல் பிரேக் போறதுக்கு முன்னாடி கீழே இறங்கிருச்சு வித் ரெஸ்பெக்ட் டு ரிசல்ட்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ். அப்படியே கேஜிஎஃப் மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டு ஏறிக்கிட்டே இருக்காங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம் அவங்க தான். ஆட ஏங்க நீங்க வேற, ஃபர்ஸ்ட் சிட்டி கூட தோத்தோம், அப்புறம் நியூ கேசல் கூட தோத்தோம், எல்லாமே நாங்க மோசமானு தோத்தோம். வந்து தேர் வேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். கடைசி 2 கேம் சின்ன டீம் கூட, லூட்டன் கூட ஒரு கிளீன் சீட் வச்சு ஜெயிச்சோம், பெரிய டீம் லிவர்பூல் மாதிரி இல்லாம. ஸோ அது வரைக்கும் வந்து சரி கொஞ்சம் டாக்டிக்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நினைக்கிற டைம்ல அகைன் அடுத்தது எரிக்சன் இன்ஜுரி, இப்போ ஹாலண்ட் இன்ஜுரி, இன்டர்நேஷனல் பிரேக்ல ஒனானா இன்ஜுரி, அதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஓவரால் ஐ திங்க் ஸ்கிராப்பிங் அப் ரிசல்ட்ஸ் தான். அந்த மாதிரி ஸ்கிராப்பிங் அப் ரிசல்ட்ஸ் தான் நான் இன்னமும் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் எதிர்பார்க்குறேன். வந்தா ஓகே. சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும் அடிமேல் அடி தான், டியூ டு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ரெஃபரிங் அதெல்லாம். பட் அதுக்கு போற முன்னாடி அதுலயோ we are third, பட் I don't think we have a chance to qualify. அது ஆலைனா பரவாயில்ல, அதுல பாட்டம் ஆஃப் த டேபிள் முடிச்சுட்டு வெளில வந்தா கூட பரவாயில்ல, திரும்ப யூரோப்பான்னு போனாலும் அதெல்லாம் இருக்கு. கிராஃப் ஏறிதான் இறங்குது, பாப்போம். we are still not in that. இப்ப அடுத்த பேசர் சொல்லுவாரு, பட் செல்சி மாதிரி ஓகே we are constantly improving சொல்ல முடியாது. பட் அருண் ப்ரோ சொன்ன மாதிரி கடைசி 5 கேம்ல மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுத்தது நாங்க தான். ஐயோ சாமி. அதனால பாப்போம், இதே மாதிரி ஸ்கிராப் அப் பண்ணி வின்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுதான்னு பாப்போம். ஓகே பிரசன்னா. போன இன்டர்நேஷனல் கேம் பிரேக் முடியப்போ 4-0 ஜெயிச்சோம். we were going into our hardest one. நம்ம வந்து ஆக்சுவலி ஈஸியஸ்ட் ஸ்டார்ட்னா செல்சின்னு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டர்ஸ் we had. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் ஹார்டஸ்ட் ரன். ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக் முடியதுக்கு அப்புறம் then we faced Arsenal. I was like சரி இந்த கேம்ல let's see what we do. ஏன்னா அதுக்கு முன்னாடி லோ பிளாக் டீம்ஸ் தான் we were struggling so hard. ஏன்னா பாச்சே ஒத்துண்டாரு, ஓப்பனா ஒத்துண்டாரு, நாங்க வந்து ஓப்பன் பிளாக் டீம்ஸ் சொன்னா நல்லா ஆடுவோம், இந்த லோ பிளாக் டீம்ஸோட ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்னு அப்படி சொல்லி ஆர்சனல் வந்து 70 minutes we dominated. We didn't even let them have a shot on target. அதுக்கப்புறம் இந்த ராபர்ட் சாnchez வந்து I don't know what he was thinking. Enzo இங்கே இருக்காரு, it was still Declan Rice, still that was still a good finish by Rice. அங்கே நடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. And அங்கேருந்து I was like okay, we're going to collapse and we could have lost that game. And Erin Ketty, I think he had 2 chances நினைக்கிறேன் endல. Arun bro correct me if I'm wrong. So he had 2 chances in the end which we could have lost. அதுக்கப்புறம் பிரெண்ட்ஃபோர்ட் பக்கவா லோ பிளாக் போட்டு முடிச்சிட்டாங்க. பர்ஃபெக்ட் தாமஸ் ஃப்ராங்க் மாஸ்டர் கிளாஸ். லைக் we had zero clue. Like the thing what you want with low blocks is கொஞ்சம் urgent-ஆ இருக்கணும், இந்த 1-2 பாசிங் வித் யூஸ் பண்றது எல்லாமே. பட் we were so labored. எந்த அளவுக்குனா பிரெண்ட்ஃபோர்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வந்துட்டு they could have still waited. அப்பயும் வந்து பாஸ் போட்டுருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் கப்ல பிளாக் பண்ணோம், 2-0 ஜெயிச்சோம். ஸ்டாண்டர்ட் வின். That's a trophy we can actually win. Like when the Premier League ஜெயிக்க முடியுது, but that's a cup we can actually win. So when the quarter finals வந்தாச்சு and they're only like Liverpool, West Ham and Newcastle
we can go for that trophy. அடிக்கிறீங்க பேக்ரவுண்ட்ல. அதே கொஞ்சம் டாட்டனமுடைய ட்ரோஃபி கொஞ்சம் கீழ விழுந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இருந்தா தானே வேறதுக்கு செல்ஃப் விழுந்துருச்சுன்னு சொல்லுங்க. டிராஃபி பேசி வச்சுக்கிட்டீங்களா? இப்ப ரெண்டு பேரும் சொல்லணும் டிராஃபியோட. அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை லிவர்பூல், நியூகாசல் அந்த மாதிரி டீமே இல்லையா? அந்த ஆர்கைல் டவுன், இப்ஸ்விச் இந்த மாதிரி டீம் தானே உங்களுக்கு பிரச்சனையே. புரியல, லோ பிளாக் டீம் தானே உங்களுக்கு பிரச்சனை. நல்லா ஆடுற டீமோட நல்லா டஃப் கொடுத்து ஆடினா தானே இருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி ஏதாவது சின்ன டீம் தானே உங்களுக்கு பிரச்சனையே வருது. ஆமா, சோ அதுதான். சோ பட் it remains to be seen. And the performances now should give confidence more than anything else. Like Tottenham, even though we won 4-1, I was not happy with the performance. It was only and the Odi Jackson goal nala it just opened up everything else. ஏன்னா அதுக்கு முன்னாடி Spurs had 3 chances, we had like few chances here and there. Despite 9 men அவங்க கிரியேட் பண்ணாங்க. So even though highline சொன்னாலோடியே they still had chances which scored பண்ணினா we don't know what would have happened. அதுக்கப்புறம் Man City on probably BP ஏறி இறங்கி கடைசில வந்து 4-4 was the right result, but after that we go into another tough run. Newcastle away, Brighton home, Man United away, Everton away. So Man United away a lot tough. We have not won at Old Trafford since 2013 bro. OT tough தான் man. OT எல்லாம் வந்து நான் டிஸ்கவுண்டே பண்ண மாட்டேன். கரெக்ட்டா தான் பேசுறான் அந்த பையன். ஓகே நான் சொல்லியிருந்தா என்னோட ராஜராஜ சோழன் சொன்னதுனால விட்டீங்க. வந்து ஒரு அடுத்த கேம் தான் ஏன்டா வந்து சனியனேன்னு இருந்த நிலைமையில இருந்து ஓகே அடுத்த கேம் கொஞ்சம் we can look forward to அப்படிங்கிற நிலைமையில கொண்டு வந்து போயிருக்கோம். Players are stepping up, manager is making changes, like he is not waiting to make changes. அது ஒண்ணு. ஓகே, ரெலிகேஷன்லாம் பண்ணிரலாம். மேன் சிட்டியும் செல்சியும் கூடி சீக்கிரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் லெட்ஸ் கெட் இன்டு தி மெயின் டாக் ஆஃப் திஸ் பர்టిక్యులர் எபிசோட். ஃபர்ஸ்ட்லி கான்ட்ரோவர்ஷியல் ஒபினியன்ஸ். போன இன்டர்நேஷனல் பிரேக்ல எப்படி போச்சு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. சம் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன்ஸ். அண்ட் இந்த தடவை ஐ அம் த்ரோயிங் இட் ஓபன் வித் தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் discussion topic for discussion. First up, Erling Haaland will surpass Messi and Ronaldo's goal record easily. No. ஒரே சின்ன சிரிப்பு எனக்கு அவ்வளவுதான். எனக்கு மெஸ்ஸியை மட்டும் விட்டுருங்க, மெஸ்ஸியை மைனஸ் பண்ணுங்க. பட் ஐ ஃபீல் he can beat Ronaldo. இம்பாக்ட் லெவல் அந்த டெம்ப்ளேட் யாரா போடுங்க. அவர் இது சொல்லல சர்பட்டல ஜோக் கட்டறீங்களா எல்லாரும் அந்த மாதிரி. ஓகே, இது இப்போ எதை கன்சிடர் பண்ற? ஓவரால் கரியர் கோல்ஸா இல்ல வந்து கிளப் இன்டர்நேஷனல் அந்த ஓவரால் இஸ் கரியர் கோல். ஹாலண்ட் ரேஷியோ இப்போ கோல் ரேஷியோவே மேட்ச்க்கு மேட்ச் கோல், எல்லா மேட்ச் கோல் வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அது ரொனால்டோ மெஸ்ஸி கூட பண்ணது இல்லையே. I will say this, இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படியே கண்டினியூ பண்ணிருந்தான்னா this conversation makes sense. 5 வருஷம் கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா சிட்டில இருக்காரு. சிட்டி will create, என்னன்னா நம்ம நேஷனல் லீக் சிட்டிக்கு அப்புறம் That's not the discussion. நீங்க எப்படி இருக்குன்னா 5 வருஷம் கண்டினியூ பண்ணாருன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். பேச்சு அது கிடையாது. இப்ப அவர் பண்ணுவாரா இல்லையா இப்பவே இப்ப இருக்கிற அப்படி கிடையாது. இப்படி பேசுவான்னு எப்படி தெரியும்? அது கிடையாது ப்ரோ. see நம்ம அவங்க ரெண்டு பேரும் ஏன் நம்ம அந்த லெவல்ல வச்சிருக்கோம்னா இயர் ஆன் இயர் கன்சிஸ்டன்சி தானே. லைக் ஹாலண்ட் வந்து I'm not saying he's not a good, he's a ridiculous goal scorer. நான் வந்து I'm not taking away from it. ஆனா the reason why இந்த நம்ம எல்லாரும் ஒரே இதுல நம்ம ஜெனரேஷன் we laud Messi and Ronaldo as the great because of their sheer consistency. அவ்வளவுதான். So I don't think நீங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி மினிமம் ஒரு 3 சீசன் ஆடுற வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசவே கூடாது. நம்ம இந்த மாதிரி வந்து அபட்டமான விஷயங்களை தான் நம்ம வந்து கான்வர்சேஷனவே அபட்டமான விஷயம். இட் இஸ் நாட் ஹிடன் லீவ் கேமிங் சொல்லியிருக்காரு. can't bro because injury ஆகாம இருக்கணும். சிட்டியை விட்டு வெளியே போனா கஷ்டம் தான். he was doing the same thing at Dortmund. அதுல என்ன சிட்டி பிளேயர்ஸ் அதெல்லாம் விடுங்க. நார்வே கோல் அடிக்கிறார் மேட்ச்க்கு மேட்ச் கோல். 28 கோல்ஸ் in 27 கேம்ஸ் என்னமோ அவர் நார்வே. போன சீசன் எர்லிங் ஹாலண்ட் எத்தனை கோல் அடிச்சா? போன சீசன் எடுத்துக்கோங்க. போன சீசன் 56 கோல். போன சீசன் 56 கோல். இன்னொரு இதுவரைக்கும் கேரியர்ல எத்தனை கோல் அடிச்சிருக்கா எர்லிங் ஹாலண்ட்? probably 200 to 250 இருக்கலாம். yeah probably 56 கோல். இந்த சீசன் இன்னும் 50 கோல் போட்டுக்கோங்க. ஓகே, ஓவரால் வந்து 231 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகே, ரொனால்டோ எவ்வளவு மெஸ்ஸி எவ்வளவு? ரொனால்டோ எவ்வளவு மெஸ்ஸி எவ்வளவு? ரொனால்டோ 865. ரொனால்டோ என்னது? திருப்பி சொல்லுங்க. 865 ரொனால்டோ. ஓகே, everything included. everything included.
864 senior, no, Ronaldo 865 senior goals for club and country. இன்னொரு 10 சீசனுக்கு எர்லிங் ஹாலண்ட் 50 கோல் அடிக்கட்டும், ஓகேவா? 500 கோல் போட்டுக்கோங்க. 250 அடிச்சிருக்கான், அதுல 500 போட்டுக்கோங்க, 750 தான். அவ்வளவுதாங்க வருது. அதுதாங்க அவரு 10 வருஷம் 32 இயர்ஸ் தான் அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இல்ல நீங்க வந்து நீங்க 40 வரைக்கும் சொல்லிட்டே இருக்கீங்க. Ronaldo Messi 40-45, Srikarthik he is 22, 10 years na 32, Ronaldo is 37. எல்லாரும் 37 வரைக்கும் ஆடவும் சொல்ல முடியாது. அதுதான் பாயிண்ட். அதுதான் சொல்றேன். ஆஃப்டர் 30 தான் அது கோல் ஸ்கோரிங் இன்கிரீஸே ஆச்சு. அது வரைக்கும் ஹாலண்டுக்கு அது ஆகாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஹாலண்ட் எங்க போனாலும் கோல் அடிப்பாரு. நீங்க பாத்துறோம் டாட்மண்ட்ல பாத்துறோம். First of all, ரொனால்டோ அளவுக்கோ மெஸ்ஸி அளவுக்கோ எர்லிங் ஹாலண்டுக்கு ஸ்கில் கண்டிப்பா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டசன்ட் மேட்டர். பால தூக்கி நெட்டுக்குள்ள போடணும், அவ்வளவுதான விஷயம். எப்ப அப்படி பார்த்தா ரொமேல் லுக்காக்கு வந்து ரெடிகுலஸ் கோல் ஸ்கோரர் ஆகணும். இல்ல இதுக்கப்புறம் பாப்பா அத. ஓகே, இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி என்ன நம்பர்ஸ் பாக்குறோம்னா, இருங்க ரொனால்டோ 865 சொன்னீங்களா, மெஸ்ஸி ரொனால்டோ 865, மெஸ்ஸி 815 so far, and mind you both are still playing, கரெக்ட்டா? நம்ம அல்நசர் கார்ட்னாலும் சரி, இன்டர் மியாமி இருக்காங்க. 230 கோல்ல இருக்கான் ஹாலண்ட். 22 வயசா, ஹைப்போதெட்டிக்கலி வெச்சுப்போம் 15 வருஷம் ஆடுறானே வெச்சுப்போம். 15 வருஷமும் வருஷம் அவனால 50 கோல் போட முடியும், 60 கோல் போட முடியும். பிலீவ் பண்றீங்களா நீங்க எல்லாருமே? சான்ஸே கிடையாது. அதுதான் நான் கேக்குறேன். அதுதான் நான் ஒரே விஷயம் கேக்குறேன். அவன் நம்ம என்னதான் ரோபோட்னு சொன்னாலும் ஒண்ணே இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கணும். எனக்கு அவ்வளவுதான், இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கணும். ஒண்ணே இது இல்ல ஸ்போர்ட்ல தாங்க 15 வருஷம் கண்டினியூ பண்ணாலும் ஸ்போர்ட்லயே அதாங்க மெயின். நீங்க ஜாலியா இன்ஜுரி லைக் அவன் இன்ஜுரி ரெக்கார்டு இருக்கு, டாட்மண்ட்ல இருந்து இன்ஜுரி ரெக்கார்ட் இருக்கு. அதுதானே மெயின் பாயிண்ட் இங்க. அண்ட் ஆல்சோ இன்ஜுரி ரெக்கார்ட்னு சொல்லும்போது ரொனால்டோக்கு இன்ஜுரி ரெக்கார்ட் இருந்துச்சு. அவன் நீ சர்ஜரி, அவனோட நீ என்னோட மெஸ்ஸி அவன் ஆங்கிள்ல போட்டு எந்த டீம் அடிச்சானுங்க? ஜெட்டாஃபே. அந்த அடி அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் they were still scoring. அந்த மாதிரி ஒரு ரொனால்டோ இம்பாக்ட் படி நாங்க பேசல, கோல் ஸ்கோரிங் மட்டும் தான் நாங்க பேசுறோம். கோல் ஸ்கோரிங் தாங்க சொல்றேன், இம்பாக்ட் நாங்க சொல்றோம். ஆஃப்டர் இன்ஜுரி ஆரம்பிச்ச பிரீமியர் லீக்ல சீசன் போட்டு then we can have this conversation is my point. எபிலிட்டி at this point it's pointless. எனக்கு தெரிஞ்சுங்க நாங்க யாருமே எபிலிட்டி பேசினா மெஸ்ஸி ஹாலண்ட் கண்டிப்பா ஒரே பேஜ்ல 4 பேஜ் கூட தள்ளி வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அதனால எபிலிட்டியா சொல்ல. ஆனா இப்போ ஹாலண்ட் மாதிரி யாருக்கும் மூவ்மெண்ட், he is one of the best in the movement, one of the he is the best, பார்த்ததிலே பெஸ்ட் னு ஒத்துக்கலாம். அது மூவ்மெண்ட் வைஸ் இல்ல. இப்ப வந்து ராகுல் சொல்ற மாதிரி I don't care as long as you have someone to put the ball in the net. அவனுக்கு வந்து காலுக்குள்ள விட்டு எடுக்கறான், வாய்க்குள்ள விட்டு வெளியே எங்கனா கொண்டு வந்து பால போடுறாங்க, எனக்கு கவலை இல்ல. பால் நெட்டுக்குள்ள போடுறானா, எஸ். 10 சான்ஸ்ல வந்து 5 சான்ஸ் கன்வெர்ட் பண்றானா, எஸ். பட் 10 சான்ஸும் அவனா கிரியேட் பண்ணிக்கிறது அவன் கிடைக்கிற மூவ்மெண்ட்ல. ஓகே கௌதம், நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்ப நீ கரியர் பார்த்தா ஹாலண்டோட கரியர் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கற? இதுக்கு ரியல் மேட்ரிட் தான் போவான். ரியல் மேட்ரிட் most probably. Real Madrid, and after that like he's not going to stay for 10 years. Okay, wait he probably stay if அந்த சார்ஜஸ் விட்டுருங்க, சார்ஜஸ் இருக்கதா விட்டுருங்க. பட் if City don't get guilty இல்ல அந்த மாதிரி, I'm just hoping it does not end up like another Michael Owen. நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி. அதாவது Michael Owen was playing game on when he was 22 he was Ballon d'Or winner. என்ன atrocity என்னப்பா சொல்ற நீ? He was overplayed, but Pep is not overplaying Haaland. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் when is not இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் லைப்சிக் கூட போன வருஷம் 5 கோல் அடிச்சான், 50 நிமிஷத்துல 5 கோல் அடிச்சான். ஆனா பெப் ரெஸ்ட் வேணும்னு தூக்குனா 90 மினிட்ஸ் இருந்தா இவரோட ஸ்கோர் 8 கோல்ஸ் 8 or 9. ஆனா இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் இன்ஜுரி ஆகாது. 5 கோல் பத்தாதா ஒரு மேட்ச்ல? 50 நிமிஷத்துல 5 கோல். எங்க நீங்க ரெக்கார்ட் இல்ல go that route ன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி, 5 கோல் பத்தாதான்னு கேக்குறீங்க. We are taking into account 50 goals a season for the next 10 years. If he goals plays in the Premier League, every season if he plays in the Premier League, 30 makes sense. But I tell you why. சான்ஸ் இல்ல. நான் அதுக்காக கரியர் பாத் கேட்டேன், ஸ்பெசிஃபிக்கான கரியர் பாத் கேட்டேன். யாராலையுமே வந்து இது வரைக்கும் வந்து like we've had insane strikers. நீங்க வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆலன் ஷெரர்ல ஆரம்பிச்சு ஹாரி கேன், தியரி ஆன்ரி, எவ்வளவு வேன் ரூனி, எவ்வளவு ஸ்ட்ரைக்கர்ஸ் இருந்திருக்காங்க. யாராலையுமே சீசன் 50 கோல் கண்டினியூஸா அடிக்க முடியவே கிடையாது. Exactly. And it is not possible.
45 இப்போ சிட்டி வந்து சாம்பியன்ஸ் லீக் எல்லா வாட்டியும் செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் போறாங்க. யூ ஹவ் சீன் அண்ட் தே ஆர் பிளேயிங் எவ்ரி காம்படிஷன் தே ஆர் கோயிங் டீப்னாலே உனக்கு ஈஸியா 55 to 60 கேம் கிடைக்கும். ஹாலண்ட் வந்து அது 50 கேம் வச்சு ஆடுவான் if he stays injury free. அது ஒரு பாயிண்ட். இன்ஜுரி ஃப்ரீ 3-4 maybe 3-4 year maximum he can do this. அதுக்கு அப்புறம் I don't see him doing that 50 30-40 ஈஸியா பண்ணலாம். பட் 50 அது ரொம்ப கஷ்டம். பாலு சொல்ல அந்த கமெண்ட் தான் நான் யோசிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இங்க சிட்டில இருக்கிறதுக்கு ஜாலியா லீக்ல 50 கோல் கூட அடிக்கலாம். மட்ரிட்லாம் போனா கண்டிப்பா இல்ல மட்ரிட் போனா இதே மாதிரி அடிப்பான்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. மட்ரிட்ல சான்ஸே கிடையாது. பிரீமியர் லீக்ல இஸ் ஏபிள் டு ஸ்கோர் 55. Did Ronaldo do it for one season? Did he do it? No, right? 55 பிரீமியர் லீக் கோல்ஸ் அடிச்சானா? விளையாண்டு is able to score 55 for the season. அப்படி சொல்ல வரேன். Imagine Messi scored 92 in 1 year bro. அந்த கான்வர்சேஷனே போகாதீங்க. Exactly. அததான் நான் சொல்லலாம்னு வந்தேன். 90 கோல் பிரசன்னா ப்ரோ சொன்ன மாதிரி தான். Haaland can do 90 if he plays for a La Liga side. பிரசன்னா ப்ரோ சொன்ன மாதிரி தான். அடுத்து ஹாலண்ட் இங்க இருந்து ரியல் மேட்ரிட் போன மாதிரி போனா முடிஞ்சு. அவன் அங்க போய் ஈஸியா கோல் ஸ்கோர் பண்ணுவான்ல சொல்லவே முடியாது நம்மளால. லா லிகா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. பிரீமியர் லீக் ஸ்கோர் பண்ண மாட்டாங்கறதும் சொல்ல முடியாது. அதான் சொல்ல வரேன். ஸ்கோர் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? என்னோட ஒபினியன் வந்து சிஸ்டம் வந்து ஹாலண்டுக்கு சிஸ்டமுக்கு சம்பந்தமே இல்ல. ஹாலண்ட் இஸ் a great finisher. He will score in every system. Dortmund bar இல்ல எனக்கு புரியல. Because they are attacking bro. If he comes in Chelsea he will struggle in Chelsea. நீங்க உங்களோட சிஸ்டம் மாத்தினதே ஹாலண்டுக்காக தானே ராகுல். எப்படி நீங்க அத எப்படி சொல்றீங்க? இனிமே ஹாலண்ட் போனா கூட ஓகே இனிமே ஹாலண்ட் அடுத்த கிளப் போனா கூட he will only be going to Real Madrid. அந்த மாதிரி பெரிய டாப் கிளப்ஸ் Madrid தான் அது வந்து they will create chances. They will create chances. நான் சொல்றேன் அவனோட வந்து கோல் அவனுக்கு சுத்தி தான் அவனுக்கு சிஸ்டமே இருக்கும். அவனோட கோல் ஸ்கோரிங் பர்சன் கண்டிப்பா மட்ரிட் போனா குறையும். எழுதிட்டேன் நான். சிட்டில வந்து அவனுக்கு ஒரு மேட்ச் 20 சான்ஸ் 30 சான்ஸ் அது அவனுக்கு பாக்குறீங்களா எவ்வளவு சான்ஸ் இருக்கு? சிட்டில சப்போர்ட் பண்ணா மட்ரிட் சப்போர்ட் பண்ற மாதிரி வைக்கிறீங்களா? சிட்டில அப்படிதான் வரும். இல்ல ராகுல் ப்ரோ நாங்க சொல்றேன் இதுவே சிட்டிக்கு சைன் பண்றதுக்கு முன்னாடி ஓலே ஃபர்ஸ்ட் சீசன்ல ஹாலண்ட் யுனைட்டெட்க்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தா சைன் பண்ணியிருந்தா இவ்ளோ கோல்ஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது. ப்ரோ சான்ஸே கிடையாது. சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் ரோல். பிக்கெஸ்ட் ஃப்ளாப் சொல்லிருப்பாங்க. அடிப்பான் ஒரு சீசன். இப்போ ரியல் மட்ரிட் போறான்னு வெச்சுப்போம். இன்னொரு 4 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோல் அடிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 26 இயர்ஸ்ல ரியல் மட்ரிட் போறான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோல் அடிப்பான்? ப்ரோ அத விடுங்க. நான் சொல்றேன்ல 10 வருஷத்துக்கு 50 கோலும் போட்டோம். அதுவே ஹைப்போதெட்டிக்கல் தான். அத ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க? 10 வருஷத்துக்கு 50 கோல் கன்ஃபார்மா போடுன்னு சொன்னா கண்டிப்பா போட மாட்டான்னு சொல்றேன். இன்ஜூரி ஃப்ரீயா இருந்தா he will score 50 goals 45 to 50 goals a season. 10 வருஷத்துக்கு போடுவாரு. இன்ஜூரி ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீயா இருந்தா மனுஷங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுன்லாம் இருக்குங்க கண்டிப்பா. அவர் மாதிரி யாரும் not dependent on system. இல்ல எனக்கு ஒரே நிமிஷம் இவர மாதிரி மூவ்மெண்ட் ஸ்ரீகார்த்திக் ஒரே நிமிஷம். வருஷம் ஹாலண்ட பாக்குற எல்லாருமே தான் சொல்றாங்க அவனுக்கு ஒரு டவுன் இருக்கும் அவனுக்கு ஒரு டவுன் இருக்கும்னு. 4 வருஷமா ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு 4 வருஷம் தான் ஆடி இருக்கான். 4 வருஷம் தான் ஆடி இருக்கான். 4 வருஷம் தான் ஆடி இருக்கான். 231 goals for 4 years. அதெல்லாம் Ronaldo Messi been doing it for 20 plus years. Exactly. Yeah, question அதாங்க 20 years அந்த question. அந்த மாதிரி 20 plus player years எல்லாம் ரொம்ப rare bro. ரொம்ப சான்ஸ் அதாங்க அவங்கள அதாங்க லெஜெண்ட். நான் சொல்றேன் இப்போ வந்து ஹாலண்ட் ஆக்சுவலா இது ஒரு இந்த பீரியட் ஒரு லாஸ்ட் 4 months he's been missing lot of chances. அப்படி இருந்தாலே he scoring what எவ்வளவு கோல் அடிச்சால 15 or 16 goals அடிச்சாரு ஆல்ரெடி இந்த சீசனுக்கு. சோ கன்ஃபார்மா நீங்க ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தா he score 45 to 50 a season if he stays injury free. சரி எனக்கு இல்ல போன சீசன் இல்ல ஒரே செகண்ட் போன சீசன் எவ்வளவு அடிச்சாரு சொல்லுங்க? 56 எனக்கு முதல்ல இந்த சீசன் அவர் அந்த 56 தாண்டறாரு நான் பாப்போம். அது முதல்ல பெட்டர் 45 to 50 அப்புறம் அதுவே 50 கோல் வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு வச்சா 500 கோல் வந்துருச்சு. அப்ப போன சீசன் கண்டிப்பா இந்த பாக்குறப்ப இந்த சீசன் டவுன் தானே? அததான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா கோல் டவுன். யோ நீ அதே மாதிரிதான் அப்ப அடுத்த சீசன் 45 ஆகும். என்னங்க இது? அதுதான் நான் சொல்றேன். லைக் அதே மாதிரி எங்க 50 is a massive number bro. அவன் அடிக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு. லைக் பிரீமியர் லீக்ல நம்ம பிரீமியர் லீக்ல வந்து கோல்டன் பூட் எல்லாம் கொடுக்குறோமே 30, 29, 27 அதெல்லாம் அடிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் பெனல்டி கோல். Exactly. Haaland has scored 36 in first season. And he's playing நான் ஒரு விஷயம் கேக்குறேன். ஒரே விஷயம் கேக்குறேன். இப்போ ரொனால்டோ மெஸ்ஸி ஹாலண்ட் 3 பேர்ல கம்பேர் பண்ணா who can make things happen on their own? யார் 3 பேர் கம்பேர் பண்ணா? மெஸ்ஸி ஆர்டர் ரேங்க் பண்ண ஆர்டர்ல எப்படி மெஸ்ஸி வந்து ரொனால்டோ டன்
நீங்க சொல்ற வேலிடான பாயிண்ட். I would say Messi, Ronaldo and then Haaland. ஓகேவா? இப்போ Messi, Ronaldo have to do creation on their own which will take a bigger toll on their body. அத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இருந்தாலும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றோம். அதுதான் சொல்றேன். அவங்க அப்படி இருந்தே அவங்க பண்ணும்போது even he just stays in the box, hardly does 10 touches a game and he scores this insane amount of goals. Because there are 4 or 5 people சொல்ல முடியாது. because there are 4 or 5 people behind him for 5 years. Not சரி, now. what is the conclusion you are saying? டாட்மண்ட்ல There is a possibility இருக்கு, but 4-5 yearsல அதுக்கு அப்புறம் we revisit. இப்போ பிரசன்னா சொன்னதா இன்னொரு 3 to 4 years 800 goals 815 goalsலாம் அடிப்பானா என்கிட்ட கேட்டா 865 goals 900 goalsலாம் அடிப்பானா கேட்டா I don't think so. எனக்கு நான் அதுதான் சொல்லுவேன் பேசிக்கலி பிகாஸ் இப்போ ரொனால்டோ நம்ம சொல்றோம் கிரியேஷன் சொல்றோம். இப்போ அந்த ஆண்ட்ரி வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் இதுல வந்து மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் he would speak with Haaland. நீ வந்து பால் உன்கிட்ட இருக்கிறப்ப நீ என்ன பண்றாங்கிறது மேட்டர் கிடையாது. நீ ஒரு டாப் ஸ்ட்ரைக்கர் ஆவறேன்னா பால் உன்கிட்ட இல்லாதப்ப நீ எப்படி கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஓகே, சோ அவனோட he does well, but he is also dependent on so many people to feed him. நீங்க சொல்றீங்க கரெக்ட். 10 பாக்ஸ் குள்ள போறான், கரெக்டான பொசிஷன்ல நிக்கறான், 10 டச் எடுக்கறான், 5 கோல் போடுறான், எல்லாமே ஓகே. அந்த ஒரு 4-5 பேர் அந்த ஹையஸ்ட் குவாலிட்டில இல்லாதப்ப அவனால என்ன பண்ண முடியுது? மெஸ்ஸி இந்த மாதிரி எவ்வளவு பேர் மேல டிபெண்ட் ஆனா 91 கோல் போடுறதுங்கிறது அவன் நீ 40 கோல் மத்த பங்கு மேல டிபெண்ட் ஆனாலுமே 40 கோல் அவன் சொந்தமா சுயமா போட்ட கோல் எல்லாமே. அப்படி இல்லைங்க அருண், அப்படி இல்லைங்க அருண். நீங்க யோசிச்சு பாருங்க. உனக்கு I think that is overrated. What is overrated? எது overrated சொல்றீங்க? இது overrated. He didn't take help from anyone to score 91 goals. இல்ல அவர் அதான் சொல்றேன். நான் அத சொல்லல. பண்றானே வெச்சுக்கோங்க. மீதி 41 கோல். At least 40 ஆவது he would have taken it and dribble past. Exactly, that's what I'm saying. Haaland cannot do that. Maybe 20 goals. அதிகபட்ச 20 goals. That is still a goal. இம்பாக்ட் தான கோலா வெளிய வருது. நம்ம நம்பர்ஸா பாக்குறப்ப நம்ம இம்பாக்ட்னு நம்பர்ஸ் எப்படி நம்ம குவான்டிஃபை We are பண்ணுவோம்? only looking at numbers. அடுத்த சீசன் பெப் சிட்டி விட்டு போயிடுறாரு. அடுத்த சீசன் பெப் சிட்டி விட்டு போயிடுறாரு. இதுதான் நான் சொல்றேன். மேனேஜர் வராங்க. You think Haaland will repeat that 50 goals அடுத்த சீசன்? நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. He will repeat. I don't think because so. he's not a system player. He's not a system player first of all. He will என்ன score. சிஸ்டம் I think he is எனக்கு அதுதான் எப்படி நீங்க சிஸ்டம் பிளேயர் இல்லன்னு simple. He's not a system player னு சொல்றேன். He is. அப்ப உங்க சிஸ்டம் நீங்க வந்து அவனால மாத்திட்டீங்க. Okay, Prasanna, please explain If our he is a system system player. player, he will not score 50 goals in Chelsea, he will not score 15 in Tottenham, he will not score 15 Man United, Because he will that not is score the- 50 even in Liverpool. He can score more than 50 in Liverpool. He is a chancellor. Liverpool No, he can score. no, I don't think He so. easily score. No. No with way. Salah in Liverpool, with Salah in Liverpool அடுத்த சீசன் he can't score 50. சான்ஸே கிடையாது. ட்ரெண்ட் இருக்கா? ட்ரெண்டே ஒரு கிளாஸ் போட்டா 4 கோல் அடிப்பான் மேட்ச். ட்ரெண்ட் குடுக்குற பாஸ்க்கு நுண்ணியஸ் கன்வர்ட் பண்ணானா he would be 10 more than Haaland right now. அந்த சிஸ்டம், அந்த ட்ரெண்ட், சாலா வந்து செபாஸ்லாம், அது பேரு தாங்க சிஸ்டம். ஒரு ஜூட் பெல்லிங்ஹாம், ஒரு சான்சோ, அதுதான் He சிஸ்டம். adapts to any systemங்கறத ஆல்ரெடி ரெண்டு சிஸ்டம் தான் bro. It's not like it's been 10 different systems. Yeah, who was there in Dortmund? Tell me who was there in Dortmund when he scored 35 goals when he was playing for Sancho, Hakimi, Marco Reus. இல்ல Bundesliga கணக்குல எடுத்து வராதீங்க. Marco Reus misses 3/4 of every season. Sancho, Hakimi, Julian. சான்சோ வந்து பீக் ஃபார்ம் சான்சோவா இருந்த பீரியட் அது ஆக்சுவலா. ஜாலியா சும்மா போர் அடிச்சா கோல் போட்டு போயிட்டு. I just want to hear the conclusion. What என்ன சொல்ல, like Haaland system player-ஆ இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்ல எனக்கு கரெக்ட்டா புரியல. ஹாலண்ட் வந்துட்டு சிஸ்டம் பிளேயர், ஆனா வந்து அவனால வந்து ப்ராபப்லி மை டேக் அ சீல் ப்ராபப்லி லைக் இதே மெயின்டைன் பண்ணானா 750 கோல்ஸ் அடிப்பான் மேக்ஸிமம் ஃபார் கிளப் அண்ட் கண்ட்ரி. அதுக்கு மேல போறது எனக்கு ஐ டோன்ட் see him doing it. He can't score against big clubs. We are comparing him. அது I don't score against big. போன ஆண்டா செல்சியோட 2 கோல் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி யுனைட்டடோட 2 கோல் அடிச்சாரு. பயர்ன் முனிக்கோட அது லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அது ஏங்க இது இன்னொரு 10 வருஷத்துக்கு போட்டங்க, போனாலும் he won't score that 800 goals. இதுவே நம்ம we are comparing him to very high league. எல்லா டீம் பாத்தீங்கன்னா they play attacking, none of them sit back. இத்தாலில sit back பண்ணாங்க, Bundesliga they attack. நான் ஒன்னு சொல்றேன், இப்போ ரொனால்டோ வந்து யுவென்டஸ்ல போயிட்டு அவ்வளவு கோல் அடிச்சான். ஹாலண்ட் வந்து ஒரு இட்டாலியன் லீக்ல போட்டா அதே ஈக்குவலன்ட் கோல்ஸ் அடிப்பானா நீங்க கேட்டா நான் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். I think he can. I would say he won't be able to do that. Ronaldo did not even tear it up in Italy. இல்ல இப்படி எல்லாமே பேசுறீங்களா? Let's finish up with one question, okay? Messi did not go play for Espanyol.
ரொனால்டோ டிட் நாட் கோ பிளே ஃபார் வேற யாரு ரியல் சொசிடாட். சரியா? உடனே ஆடும்போது அவங்க நல்ல அந்த team அது. டீமுக்குலாம் இப்போ ஆமா. ரொனால்டோ பிளேட் ஃபார் ரியல் சொசிடாட். ரொனால்டோக்கு பாலே போகாது, டீம் எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அப்ப என்ன பண்றாங்க? He doesn't have to play for. ஹாலண்ட் சிட்டிலே 10 வருஷம் ஆனாலும் போட மாட்டான்னு தான் சொல்றோம். அததான் நாங்க சொல்றோம். ஹாலண்ட் போயிட்டு இதுல போய் மொக்க டைம்ல போய் ஆடணும்னு நாங்க சொல்லவே agree to இல்லையே. disagree, bro. You think he will? I don't think he will. Plus கௌதம் உங்க பாயிண்ட் நான் இல்ல உங்க பாயிண்ட்டுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க சோசிடாட்ல இருந்து 10 கேம் கோல் அடிக்கலாம்னு யாரும் கேட்க மாட்டாங்க. மட்ரிட்ல ஒரு கேம் கோல் அடிக்கலாம்னு அடுத்த மேட்ச் தூக்கிட்டு வந்துருவாங்க எல்லாரும். தெரிஞ்சுவாங்க. அதான் மெயின். இப்ப சிட்டில ப்ராப்ளி அந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஸ்டில் உங்களுக்கே தெரியும் ரியல் மேட்ரிட் அளவுக்குலாம் பிரஷர் கிடையாது சிட்டில அப்படின்னு. சோ அந்த ஒரு இதுல சொல்றேன். Okay, but let's finish with this. 3-4 years கழிச்சு இந்த டிஸ்கஷன் திருப்பி வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து it's a collective panel. 3 yearsல வைக்க 3-4 years 3 yearsல பார்க்கலாமே. Okay, it's a collective panel. ஏன்னா இப்பனால என்ன 5-6 year contract sign பண்ணிருக்கான் அவன் ஹாலண்ட் சிட்டியோட. I think 5 years 4 years contract. Around 3rd year timeல இருந்து வந்து அவன வந்து 27 வரைக்கும் 4 வருஷம். இன்னும் 3 வருஷம் ஆரம்பிச்சிருவாங்க, சீண்ட ஆரம்பிச்சிருவாங்க. 2025 26ல சீண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பாப்போம் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல அருண் ப்ரோ இது எபிசோட் 450ல இத திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். 450 என்ன நடக்குமோ நாங்க 6 பேர் வேலை இல்லாம இருக்கறோம். இந்த ஷோ நடக்கும். இல்ல இதுதான் நம்ம வேலையா இருக்கும். YouTube full time who knows. இது நல்ல பாயிண்ட். பார்த்தா அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். பாப்போம். I would appreciate that. Okay, next question. Van Dijk is better than John Terry and Nemanja Vidic was ever was. Come on, please. இது ஒரு 5 நிமிஷம் please. 5 நிமிஷம் இத வந்து சைலண்ட் இந்த क्वेश्चन கேட்டா நம்ம சைலண்டா இருப்போம். கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதுதான் சொல்ல வரேன். ஏனா people in the generation people like number generation people are all nostalgic merchants. Okay, we cannot accept something that comes in this center. என்னாலே see for example I'm taking an analogy. சரியா? Djokovic is the best ever tennis player, but என்னாலே ஒத்துக்க முடியாது because I'm a Nadal fan. அப்படிதான். It's fair and simple to say people who got attached 2003 ல இருந்து 2009 வரைக்கும் யார் ஃபுட்பால்ல ரொம்ப அட்டாச் ஆனாங்களோ we cannot accept இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த டைம் பீரியட் that doesn't matter, that is immaterial. எந்த டைம் பீரியட் சாரி 2002 to 2009 10. ஓகே 2000s ன்னு சொல்லிக்கலாம். 2000s அந்த டைம்ல அட்டாச் ஃபுட்பாலுக்கு அட்டாச் ஆனவங்க யாருனாலயுமே we will not be able to accept what is happening right now. அது it's not a question of இன்னொரு மாதிரி சொல்லலாம். Bro, one Premier League title bro, come on. இல்ல 3 points away from Ballon d'Or. He did not win it. Second 10th 15th ஒரு வித்தியாசம் ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் ஜெயிச்சிருக்கான். ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கான் இது வரைக்கும். No one even come close. He did not win it, அவ்வளவுதான். 3 points இது 4 points இது கணக்கே கிடையாது. He did not win it, அவ்வளவுதான். Bro, even Jorginho was 2 points away from Ballon d'Or. அதெல்லாம் ஒரு விஷயமா? மெஸ்ஸி 8 ன்னு சொல்றோம். மெஸ்ஸி எத்தனை வாட்டி ரெண்டாவது முடிச்சிருக்காரு அது சொல்றமா? No one cares who comes second or third. We'll see ability wise. Let's go. Terryக்கு strengths அதெல்லாம் சொல்லுங்க. ஃபுட்பால் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபுட்பால் that time when Terry and Nemanja Vidic was playing, yes, Terry's team conceded only 15 goals throughout the entire season. I totally agree with that. 2004-5 season was extraordinary for Chelsea. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். Who was partnering John Terry? Ricardo Carvalho. Exactly. Who was partnering Van Dijk? மேட்டிப் தானே. மேட்டிப் லாவ்ரன் கூட பண்ணாரு. இதே நான் சொல்றேன். கௌதம் ப்ரோ இதே சொல்றேன். டெர்ரி how good of a defender he is அப்படினா அவனோட பார்ட்னர் பண்ண ஆள்லாம் பாருங்க, he has always made him look better. ரிகார்டோ கார்வாலோ ஒத்துக்கறேன், he is already world class defender. அவன் வந்து அலெக்ஸ் கேரி மொட்டை கேரி கேஹில் It's the same for Liverpool. Matip என்ன ஆளு, ஜோ கோமஸ் என்ன ஆளு, டியான் லாவரன் என்ன, இவங்க எல்லாம் யாரு யோசிச்சு யாருங்க இவங்கள பத்தி இப்ப யாரும் பேசுறது கிடையாது. நீங்களே பேச மாட்டீங்க. அதத்தான் நானும் சொல்ல வரேன். when Chelsea bought Carvalho he was already world class. wait that's where I'm coming. இப்ப ஜோயல் மேட்டிப் உங்க கிளப் விட்டு 5 சீசன் அப்புறம் வெளில போறான் அப்படின்னா ஒரு கிளப் லெஜெண்டா கூட இருக்க மாட்டான். கேரி கேஹில் was a very mediocre player. Prasanna bro will agree with me, but John Terry made him look good, so good.
போல்டன்ல இருந்து வான் டைக் மட்டும் பண்ணலையா? வான் டைக், மேட்டிப், கோமெஸ், அவர் சொல்ல லாவ்ரென் சொல்லுங்க. எல்லாரும் இஸ் குட். Van Dijk is making Matip look good னா அவர் சொல்லுங்க பாப்போம். Bro, is it true? As a team, Van Dijk has made the other defender also play much better than their strengths. இங்க I think நம்ம கூட விளையாடின பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா ஐ திங்க் Van Dijk definitely has an upper hand because அவன் வந்து கூட வந்து ஒரு unreliable defender like Trent, ஜோகோ மெசோ, மேட்டிப்போ, கொனாட்டேவாவே இருந்துட்டு போட்டுமே, அவன் அந்த மாதிரியான ஆட்கள் ஆர் லைக் வந்து அவன் கூட இருந்த அந்த டிஃபென்சிவ்லயே அவங்க ஆடுறப்ப லிவர்பூல் எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் ஆடுறாங்க. ஸோ கூட விளையாடின பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா நான் டெஃபினட்டா ஐ கிவ் இட் டு Van Dijk. அதே மாதிரி Van Dijkல என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அஃப்கோர்ஸ் பாலண்டார்ல வந்து 3rd வாங்கினா 4th வாங்கினா அதெல்லாம் யாருமே வந்து இது வச்சுக்க போதில்லை. பட் அவனுடைய பீக் பீரியட்ல அவன் இருந்த மாதிரி வேற எந்த டிஃபெண்டருமே இருந்தது கிடையாது. அதுதான் அந்த பீக் பீரியட் வந்து 1 year 2 years இருந்திருக்கலாம். நம்ம லாஞ்சிவிட்டின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் டெரி வின்ஸ் இட் ஹேண்ட்ஸ் டவுன். டெரி வந்து லாஞ்சிவிட்டி, கன்சிஸ்டன்சி அக்ராஸ் ஒரு 10 seasons, ஓகே 10 seasonsல வந்து மொத்தமா சேர்த்து போட்டு பார்த்தோம்னா என்ன 10 times 30 380 games, அதுல வந்து டெரி மேக்ஸிமம் 30 கேம்ல வந்து ஆவரேஜா ஆடி இருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து பிரீமியர் லீக் வச்சு பேசுறேன், வேற எதுவும் பேசல. அதே Van Dijkக்கு ஓவர் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தா ப்ரொபோர்ஷனலி இன்னும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி மீடியாக்கர் கேம்ஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் அதான். லைக் when you think about பீக்னு கன்ஃபார்ம் பண்றோமா 2018 to 2020 அந்த பீரியட்ல how long do you classify as peak? 1-2 years 2 years 2018 to 2020 அந்த பீரியட்ல இருந்த Van Dijk ஒரு ஆளே கிடையாது. வேர்ல்ட் லெவல்ல யாருமே இல்ல. 2020 வேர்ல்ட் அளவுக்கு யாருமே கிடையாது. யாருமே இல்ல. அது நான் கொடுத்தே ஆகணும். அது நம்ம யாருமே இல்ல. வேர்ல்ட் லெவல்ல யாருமே இல்ல. பட் ஒரு விடிக்ஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஃபுட்பாலே நம்ம ஆடுறது அப்ப இருந்த டிஃபெண்டரோட வேலை வேற, இப்ப இருந்த டிஃபெண்டரோட வேலை வேற. அதான் நான் சொல்ல வந்தேன். நோ தட்ஸ் வேர் ஐ அம் கமிங் ஹியர். இப்போ ஒரு டிஃபெண்டர் வந்து ஒரு அட்டாக் பார்க்கறான், ஒரு பாலுக்கு பறக்கறான், அட்டாக்கர் வந்து அவன் வயத்துல அடிக்கிறான்னா இப்ப இமிடியேட்டா ரெட் கார்டு கொடுக்குறாங்க. அப்ப வந்து விடிச்சு டெரி ஆடின காலத்துல அதுக்கு ஒரு எல்லோ கார்டு இல்லாட்டி எல்லோ கார்டு கொடுத்தாதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாங்க. சோ தே வர் லைக் putting their life more in the line than Van Dijk ever had to. But that is tougher la. இப்போ தொட்டாலே ரெஃபரி ரெட் கார்டு குடுக்குறாங்க. Exactly. அட்டாக்கர்ஸ் பண்றதே இல்லையே. இப்படி தொட்டாலே இப்போ அப்படியே உளுந்துறான் கீழ, ரெஃபரி வீனூரி விஆர் போட்டு அதுதானே எக்ஸாக்ட்லி. அதுக்கு இன்னும் கஷ்டம் தானே டிஃபெண்டருக்கு. ஆமா அது இல்ல ஆனா நான் இதுக்கு இன்னொரு கவுண்டர் பாயிண்ட் சொல்றேன். அப்போ இருந்த எல்லா டீமோட அட்டாக்கர்ஸும் வேற லெவல்ல இருந்தாங்க. அதையும் நீங்க யோசிக்கணும். இப்போ மட்டும் இப்போ இல்ல தயவு செஞ்சு again this is nostalgic. again this is nostalgic. எனக்கு புரியல. attackers John Terry with his game against எனக்கு புரியவே இல்ல. I'll elaborate a bit on Karthik's point. இப்போ வந்து எல்லாமே சிஸ்டம் பிளேயர்ஸ். இப்போ எல்லாரும் வந்து சிஸ்டம் தான் ஆடுறாங்க. கரெக்ட்டா? இப்போ பெப்போட the amount of freedom that strikers back in the day had was totally different from what strikers right now have. சோ நீங்க ஒரு சென்டர் பேக்கா ஆடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல 2 ஸ்ட்ரைக்கர் வர ஆடுவாங்க முன்னாடி. அப்போ இருந்த சிஸ்டம் அதே நான் கவுண்டர் பாயிண்ட் கொடுக்கிறேன். சிஸ்டம் பிளேயர்னா இன்னும் டஃப் பிகாஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ ஃபால்ஸ் நைன்லாம் வந்துருச்சு. ஃபால்ஸ் நைன் அத ஆடுறான், லெஃப்ட் விங்கர் இங்க வரான், டெரி விடிச்சிருந்தப்ப ஃபால்ஸ் நைன் வந்துருச்சு. அப்படி ஓகே நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தேர்ஸ் a lot of rotations now more than there was அப்போ அத சொல்ல வரேன். சிஸ்டம் அப்போ உங்க பாயிண்ட் படி சிஸ்டமேட்டிக்கா டிஃபெண்டிங் வந்தானே இருக்கு. இந்த ஜோன் சென்டர் பேக் மார்க் பண்ணிட்டு போனா போதும். மெட்ச் எல்லாம் வந்து இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஹைலைன். இப்போ ஹைலைன் மட்டும் பாருங்க. இப்போ இருக்கிற ஹைலைனுக்கும் அப்போ இருக்கிற ஹைலைனுக்கும் அந்த ஹைலைன்ல டிஃபைன் பண்றது எவ்வளவு கஷ்டம். You have to organize everyone. You have to look behind. இப்போ வந்து பேஸ் வர அதிகமாயிடுச்சு. அருண் கிரம்பர் see Karthik, football has become more complex. Will you accept it or not? அது I accept. It's been made more complex. We made more complex. Managers விட்டுருங்க. I disagree with this Gautam. Football has made to look more complex இப்போ. No. No. Football has become more complex because of the styles that the managers have implemented. Football is more complex. The term it's made to more. Manager வந்து அது 43 ஸ்ட்ரக்சர் சைடுல exactly அது வெளிய வருதுங்க. அந்த காலத்துல எத்தனை டாக்டிக்ஸ் இருந்துச்சுன்னு இன்னைக்கு நமக்கு யாருமே டாக்குமெண்ட் பண்ணல. இன்னைக்கு பெப் வந்து வெளிய சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்ல அப்ப டாக்டிக்ஸ் இல்லன்ட் இல்ல. ஓகே வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் அந்த காலத்துல வந்து there were lot of long balls. So if you were a defender who was physically good, who was physically tall, you had a much bigger chance of hitting it away or clearing it away. இப்போ that is not football. A defender is made to do much more than what the defender has to do.
அதுதான் எவல்யூஷன் ஆஃப் த கேம்ல. Exactly. அதான் சொல்றேன். I'm not debating about Van Dijk's ability. And நீங்க சொன்ன மாதிரி Yeah, no one is 2018 debating. before he got that இருங்க அந்த 2017 வந்தால லிவர்பூலுக்கு 2017 something அப்பட்ல இருந்து before he got injured he was the best. அந்த டைம் பீரியட்ல he was the best in the world. அந்த டைம் பீரியட்ல but I don't but அந்த டைம் பீரியட் தான் பெஸ்ட். But I'm just saying Terry and Vidic were longer. Like exactly my point. He got injured and he was out for the whole season. At the season. Okay. Yes. Next season he came back. We had no defenders apart. No, next season he came back and we went on a quadruple run. ஆமா. And now last season is the only season which he didn't play well, and I'll give it to him for whatever reason he did. Last season was the only season in the last 6 years he hasn't played well. This season he has started sensationally. Everyone has to accept it. Bro, I don't say what is Van Dijk's age இப்போ? 32. இன்னொரு 5 வருஷம் ஆடுறன்னு வச்சுக்கலாம். நாங்க என்ன சொல்றோம்னா Van Dijk ஓட பீக் இருக்குல்ல, probably that is the highest compared to John Terry and Vidic. But longevity அப்படின்னு பார்க்கும்போது the impact they had as not just as a skill as a defender on the team அப்படின்னு பார்க்கும்போது அந்த இம்பாக்ட் வான் டைக் கொடுக்கவே முடியாது. வான் டைக்னால தான் லிவர்பூலே அவ்வளோ ஒரு 5th பிளேஸ்ல இருந்து டைட்டில் சான்ஸ் போட்டு வான் டைக் and one more reason is Alisson. அந்த ரெண்டு பேரும் ஜான் டெரி மேனேஜரே தூக்க விட்டவயா. நம்ம கிளப் லெவல்ல வந்து நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம பேச ஜான் டெரி அந்த கிளப் லெவல்ல இம்பாக்ட் அவங்க இருந்த வந்து ஒரு அந்த லெவல் அவனால அவன் தான் மெயின் மேன். அப்ராம வச்சுக்கிறது ஜான் டெரி தான் இருந்தா. ஐ திங்க் யூ வில் அக்ரி வித் மீ. ஜான் டெரி நினைச்சா மேனேஜர் தூக்க வைக்க முடியும். as simple as that. அவன் தான் பெனிட்டஸ் தூக்க வச்சது ஜான் டெரி தான். அது ராபர்ட்டோ டி மேட்டோ வந்தப்ப அவன் தான் ப்ரோ ரிவைவ் பண்ணா. அந்த சாம்பியன்ஸ் லீக் போய் அடிச்சீங்க. இல்லைனா அன்னைக்கு அப்பயும் 13வது பொசிஷன்ல தான் இருந்தீங்க. Manina, obviously Liverpool changed after Van Dijk and Alisson came. Where were we before that? இதெல்லாம் நான் சொல்றேன். யுனைட்டட் மாதிரி அடிச்ச பீக் அந்த Van Dijk ஓட பீக் if we keep it as 100, ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி பார்த்தா Vidic and Terry never reached that 100 ever, ஓகேவா? இது வந்து we all agree. I think we all agree. ஆனா Vidic and John Terry were always at 95 for some 7-8 seasons. அது Van Dijk 97 சீசனா. Yes, அது வந்து கமெண்ட்ஸ்ல சரவணன் மென்ஷன் பண்ணி me and Rahul are totally accepting longevity is an issue. Okay. Yeah. We agree with that. We are not saying no. In the longevity issue வந்து we cannot take it into account right now because it has not happened. Saravana Mohan சொல்லிருக்கார், we cannot compare anything measurably. The things happened in 2 different generations. We totally accept it. நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ற எல்லா டாபிக்ஸுக்குமே we cannot bring in the same level of measurement for any of the players. ஏன்னா totally different generation, totally different playing styles. எல்லாமே it's different, ஓகேவா? அதாவது காமெண்ட்ல நீங்க போற எல்லாமே நான் படிச்சிட்டு இருக்கேன். But that's what we are trying to say. It's completely different, but that's how the discussion is. இப்போ discussion வந்து Van Dijk ஓட longevity, yes, we don't know. It's for 5 years now. But even when he was at Southampton, just because he was at Southampton, he wasn't getting recognized. He was playing brilliantly at Southampton also. இது இந்த ஞாபகப்படுத்தாதே. அதெல்லாம் வெங்கத்தாத்த வந்து அதையும் சொல்லிருக்காரு. நான் அவங்கள வாங்கலாம்னு நினைச்சோம், 10 மில்லியன் கேட்டோம், அவர் 15 மில்லியன் கேட்டாலும் 5 மில்லியன் கொடுக்காம வந்து அந்த ரெக்கார்ட் வாங்குனது. அதுதான் சொல்றேன். So I'm saying Van Dijk was good when he was at Southampton also. But come to the discussion, come to the conclusion of this. Is he better than they both were or not? Will he ever be better? I'll put the question like that. Okay. Will he ever be better? Okay, at his peak, I would say he was better than John Terry. At his peak, and the 3 பேர்ல அந்த அவர் கொடுத்த இம்பாக்ட் I don't think. See, even though John Terry was still a baller, but I don't think and the impact wise I think Van Dijk was better. If you switch Trojan வச்சுக்கோங்களேன், I don't think John Terry would have done the same what Van Dijk had done at Liverpool on the time period. Fair. Same. எனக்கும் சேம் தான். அந்த ability wise Van Dijk is so much better. Same here. Peak wise Van Dijk is the best. ஆனா அவனும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் if you see who is the best defender among these 3 அப்படினு பாக்கும்போது Van Dijk will not be in the 2. Terry and Vidic will be in top 1 and 2. எனக்கு வந்து நான் பார்த்ததுல அவுட் சைட் ஆஃப் ஆர்சனல் பெஸ்ட் சென்டர் பேக் வந்து டெரிபா. நான் வந்து அவன் பண்ணின விஷயங்களே எனக்கு வந்து அப்படி வலிக்குது. நம்ம டீம்ல இருந்தா பிடிக்கும், மத்த டீம்ல இருந்தா அவன் டெரி கூட போமாவலாம். எனக்கு வந்து அதான் அவன் வந்து அவன் பண்ற விஷயம் எல்லாம் என்னடா இப்படி பண்றான், அந்த மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்னடா லைக் எனக்கு ஒரு விஷயம் வேற ஐ கிவ் தி அட்வான்டேஜஸ் லைக் ஐ நெவர் சீன் ஒரு ஒரு டெரி வந்து he said like okay ஒரு டெரியோ ஒரு கேரகரோ அந்த கேரகர் கான்வர்சேஷன் இல்ல. I'm just saying like
எனக்கு வந்து இந்த ஒரு பிளேயரை பார்த்தா பயம் இருக்கும், இந்த ஒரு பிளேயர் கிட்ட என்னால ஆட முடியாது. என்ன டெரியஸ் said that about Henry, Carragher said that ஆமா about Henry. நைட்மேர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி என்ன வந்து வேன் டைக் வந்து அந்த மாதிரி யாருமே பேசி நான் பார்த்தது இல்ல. மேபி அமுக்கி பேசுறானான்னு தெரியல, பட் ஆனா வந்து உண்மையை பேசுறானா இல்லன்னு தெரியல. பட் அவுட் சைடு அங்க சொல்றீங்க அவுட் சைடா ஓப்பனா வந்து நான் அந்த மாதிரி சொல்லி பார்த்தது இல்ல. சோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ல வர்றப்ப ப்ராபபிளி இதே கண்டினியூ பண்ணானா வேன் டைக் மைட் end up as the best defender. இல்ல we can all agree many attackers have said they've struggled to go near Van Dijk and 2-3 yearsல பக்கத்துல போறக்கே பயமா இருக்கும். I still remember, I think it was நான் I'll give it to you. பீக்னு பார்த்தா அதுதான் நான் சொல்றேன். பீக்னு பார்த்தா வேன் டைக் I think we can all agree to the same point. எல்லாரும் அதே தான் சுத்தி வளைச்சு வரோம். ஆமா இனி இப்ப ஒன்னு ஒத்துக்கலாம், டோனி ஆடம்ஸ் தான் கிரேட்டஸ்ட் டிஃபெண்டர். அது அப்படியே மூடிடலாம். என்ன சிரிறீங்க? டோனி ஆடம்ஸ் நல்ல டிஃபெண்டர் இல்ல கிரேட் தான். we are not saying he was one of the greats கூட சொல்லலாம். இல்ல அது ஆக்சுவலா இந்த ஒரு இது ஆக்சுவலா அந்த ஒரு இது நல்ல ஒரு மேட்னஸ் பண்ண. அது மட்டும் இல்லனா you could have got 90 or 90 season also invincible. சரி அடுத்து போங்க. மெக்வேர் தி கிரேட்டஸ்ட். இது யாருமே ஓகே Man United அடேங்க அப்பா. நெக்ஸ்ட் ஓகேவா? Trust the process. ஒரே ஒரு நிமிஷம் கௌதம். பிஎஸ் வில்லன் போட்டிருக்காரு. மால்டினி did you all forget who I am? பிஎஸ் வில்லன் மால்டினியை பத்தி இப்ப பேசவே இல்லை. நம்ம பேசுறது ரெண்டு மூணு டிஃபெண்டர் நாங்க வந்து ஒரிஜினல் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் போகல. நாங்க ஏதோ சும்மா வந்து ரொம்ப கட்டிங்க ஒரே பொதுக்கிட்டு ஜாட்டி டோட்டலி டிஃபரண்ட். அவங்க தண்ணியிலே டிஃபெண்டிங் இருக்குங்க. அவங்க அதாங்க புடிச்சு வளர்றாங்க. நம்மள போராட முடியாது. Let's move on. The statement trust the process, is it something to trust or it's a clever manipulation trick used by every club? Basically is trust the process overrated? Not really. No. I mean, if you see results then I trust the process. If I don't see results I don't trust the process. அதுதான் problem. I get a problem with that. இதுதான் क्वेश्चन. process பண்ணக்கூடாது. இல்ல ஒரே ஒரு விஷயம் பண்ணலாமா? இந்த கான்வர்சேஷனுக்குள்ள சிட்டியை சேர்த்துக்க வேணாம். ஆமா trust the process கரெக்ட். என்ன விட்டுருங்க. சிட்டி சேர்த்துக்க வேணாம். ஓகேவா? அது ஒண்டி பண்ணலாம். நான் ஏன்னு சொல்றேன் சிட்டி ஏன் சேர்த்துக்க வேணாம். சிட்டி சேர்த்த முடியாது. The only success story in trust the process is Arsenal. Agree or disagree? Disagree. Disagree. There are a lot of who else? யாருமே இல்ல. Liverpool. Trust the process நான் சொல்ல வரது exact statement இல்லைங்க. For a club that was given their manager, is it actually there or is it a clever manipulation was your question? No, Liverpool இல்ல இல்ல எனக்கு கௌதம் இப்ப ஆர்சனல் இந்த பொசிஷன்ல இருக்கிறது தான் சக்சஸ் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸ் ஒர்க் ஆச்சு. இல்ல அவங்களோட ஆம்பிஷன்ஸ் வேற அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருந்தது. அவ்வளவுதான் என்னோட இது. அதுக்காக தான் வந்து இந்த இதுவே ஹோல் திங் என்னன்னா இப்ப இந்த ப்ராசஸ் சொல்றாங்கன்னா லைக் இதுதான் வந்து லீகனரோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு எண்ட் ரிசல்ட் வேணும். கரெக்டா? நீங்க வந்து எண்ட் ரிசல்ட்னு ஒண்ணு டிட்டர்மினே பண்ணாம நீங்க நான் எவ்வளவுதான் அப்போ ஸ்ரீகார்த்திக் you are saying இப்போ வரைக்கும் Arsenal trust the process is not good. No I'm not saying பாயிண்டே அதுதான். இப்ப இது எப்படி சொன்னாலும் வந்து தப்பா எடுத்துக்க போறாங்க. ப்ராசஸ் வந்து எல்லா கிளப்பும் ஃபாலோ பண்றது நான் தப்பு இல்லை. எல்லா கிளப்பும் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலா ஆர்சனல் வந்து ஒரு நல்ல பாத் போட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி லிவர்பூல் பண்ணாங்க. எல்லா கிளப்பும் ட்ரை பண்றது தப்பு இல்லை. ஆனா if there is a point where it goes deviates from your அந்த பிரின்சிப் அந்த ப்ராசஸ் ஒரு பிரின்சிபல் ஒரு இதெல்லாம் வச்சிருப்பீங்க. அதை விட்டு டீவியேட் ஆகுதோ இல்ல அது ஒர்க் ஆகலையா why does club not accept it? Why does club கூட இல்ல clubs not accept like ஏன் வந்து அது யாருமே இது இல்ல இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம வந்து இது இந்த இடத்துல நாங்க தப்பு பண்றோம்னு யாருமே ஒத்துக்காம அதை வந்து ஒரு பிஆர் ஸ்பின் மாதிரி திருப்பி வந்து ஃபேன்ஸ் மேலே சுத்தி விடுறாங்க. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் சுத்தமா பிடிக்கவே இல்லை. எஸ்பெஷலா எனக்கு மெயினா ஆர்சனல் வச்சு எனக்கு சுத்தமா அதை பிடிக்கல. மெயினா அந்த இது ஏன் கிளப்பா அடிக்கடி இப்ப எங்க அடுத்த இதை வச்சுதான் ட்ரை பண்ணிருக்காங்க. நான் காண்டே வச்சு இப்படிதான் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு ட்ரை பண்ணாங்க. நான் நம்பல பிகாஸ் ஐ நியூ இட்ஸ் நாட் கோனா வொர்க். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சொல்றேன். லைக் தேர் ஹாஸ் டு பி எவ்ரிதிங். நீங்க ஒன்னு சொல்லி ஒரு ப்ராடக்டா நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா நாங்க நம்புறோம் அஸ் ஃபேன்ஸ் நாங்க நம்புறோம்னா எங்களுக்கு தெரியுது. நாங்க கண்ணால பாக்குறோம் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு. பட் தென் யூ ஆர் ஸ்டில் ட்ரைங் டு லைக் இல்ல நாங்கெல்லாம் யுனைடடா தான் இருக்கோம். லைக் எல்லாரும் நாங்க நம்புறோம் கிளப்ல வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றோம் இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் ஆல் சீம்ஸ் வெரி ஃபேக். அந்த ஒரு இதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் I would like to ask Arun and ஸ்ரீகார்த்திக் இது trust the process also worked for Tottenham under Poch.
They finished runners up once in the Premier League. They went to the Champions League final once. Still, they didn't win anything. I agree to that. On the flip side, Arsenal have won the FA Cup, have won the Community Shield, have finished runners up in the Premier League. கம்யூனிட்டி ஷீல்ட் எடுத்துட்டு வராதீங்க. யூ நோ ஆர்சனல் ஸ்டாண்டர்ட். அது கூட இல்ல. It is அமைதியா இருக்கு நீங்க. உங்க ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன். உங்க ஸ்டாண்டர்டுக்கு சொல்லுங்க. பரவாயில்ல, பட் என்னோட மெயின் இதுவே அதான், கிளப் ஸ்டாண்டர்டுக்கு பேசுங்க. இப்ப கம்யூனிட்டி ஷீல்ட்ல நான் கூட ஆடி கப்பே தூக்கிடுவேன். பிரச்சனை அது கிடையாது. நான் ஜெனரலா நீங்க பேசுங்க. இப்ப யுனைடெட் வந்து 10 கிலோ ஒரு ப்ராசஸ் சொல்லிட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன் கரபோ கப் படிக்கிறப்ப எல்லாரும் வச்சு செஞ்சோம்ல. உங்க ஸ்டாண்டர்டுக்கு இதுதான். நான் அதான் நான் கேக்குறேன். சரி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா இப்போ? ஓகே, ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்றது வந்து, அந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ் சொல்றது வந்து மேனேஜர் அண்ட் போர்டு அவங்க தான் டிஃபைன் பண்றாங்க. ஆர்சனலோட ப்ராசஸை டிஃபைன் பண்றது வந்து ஆர்சனல் ஃபேன்ஸோ இல்ல ஸ்பர்ஸ் ஃபேன்ஸோ இல்ல செல்சி ஃபேன்ஸோ கிடையாது. கரெக்டா? அவங்க டிஃபைன் பண்றாங்க ப்ராசஸ் இதுதான், நாங்க இந்த ஸ்டேஜ்ல இங்க இருக்க போறோம், இந்த ஸ்டேஜ்ல இங்க இருக்க போறோம்னு. லாஸ்ட் சீசன் நாங்க ஓவர் அச்சீவ் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் சீசன் எங்களோட எய்மே டாப் 4 தான். லாஸ்ட் சீசன் நாங்க ஓவர் அச்சீவ் பண்ணோம். இந்த சீசன் இப்ப ஆர்டேட்டா சொன்னதுபடி இந்த பாயிண்ட்ல வந்து நாங்க இங்க இருப்போம், இந்த சீசன் நாங்க டைட்டில் கம்ப்ளீட் பண்ணுவோம், அடுத்த சீசன் டைட்டில் அடிப்போம். அந்த ப்ராசஸை பிலீவ் பண்ணணும். நாங்க பிலீவ் பண்றோம்னா எங்களுக்கு அதை பிலீவ் பண்றதுக்கு இனஃப் எவிடன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் எங்களோட ட்ரெஜெக்டரி இனஃப் எவிடன்ஸ் காட்டுது. ஆமா, போன சீசன் நாங்க டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவோம்னு சொன்னாங்க, நாங்க செகண்ட் ஃபினிஷ் பண்ணோம். இந்த சீசன் டைட்டில் சேலஞ்ச் பண்ணுவோம்னு சொன்னாங்க, 12 கேம்ல டைட்டில் சேலஞ்ச்ல தான் இருக்கோம் நாங்க இன்னும். அடுத்து ஸோ இட் இஸ் மேக்கிங் மீ பிலீவ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, திங்ஸ் ஹவ் சேஞ்ச் சோ மச். த ஃபேன்ஸ் ஆர் மோர் இன்வால்வ் வித் த கிளப் தேன் எவர் பிஃபோர். நம்மளுக்கு வந்து டைரக்டா போயிட்டு இப்போ ஒரு பிளேயர் வந்து எடு பார்பிக்யூ பண்றான்னா, எதுக்குடா நீ பார்பிக்யூ பண்ற, போய் பிளேயரை வாங்கிட்டு வாடான்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஃபேன்ஸை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அவங்களை கொண்டு வரதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். நீங்க இதை வந்து ஒரு பிஆர் ஸ்டண்ட் கொண்டு வரலாம், எல்லாமே என்ன வேணா பேசலாம், பட் ஃபேன்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாதான் பண்ண முடியும். இது இட் இஸ் மெயின்லி அப்ளிகபிள் டு கிளப்ஸ் தட் வேர் ஆர் இன் கிரைசிஸ். அதனால தான் நான் சிட்டியை உள்ளுக்குள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்லவே. சிட்டிக்கு கிரைசிஸ்னு ஒரு ஃபேக்டர் வேறு, அவங்களுக்கு கிரைசிஸ்னா இப்ப எங்களோடையும் தோத்துட்டு அடுத்த உல்ஃப்ஸோடையும் தோத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல போட்டாங்க, பாய்ஸ் டோன்ட் வரி, we will overcome this. நான் என்னடா ஃபேஸ் ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதெல்லாம் சொல்றேன். Can we say when Mancini came to City they were in crisis? அது it was a start of something new. Crisis na அதுதான் crisis கிடையாது. Mancini எங்க crisis அது? But that is also a process, right? That is also a process. ஆமா, உங்களோட process வொர்க் ஆச்சு கரெக்ட்டா. அதனாலதான் உங்களால மேன்சிட்டி வந்து இப்ப மேன்சிட்டி ஒரு டைட்டில் வின் பண்ணாமையோ இல்ல பெலக்ரினி ஒரு டைட்டில் வின் பண்ணாமையோ நீங்க அந்த ஒரு பெப்புன்னு மாதிரி ஒரு ஆள் உள்ள வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க செட்டப் பண்ணாம இருந்தீங்கன்னா you wouldn't have gotten a pep. கரெக்டா? கிளாப் இஸ் டிஃபரெண்ட். கிளாப் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பெரிய கிளப்புக்கு போகணும்னு போற ஆள் கிடையாது. கிளாப் வந்து இந்த மாதிரி எடுத்து சேலஞ்ச் எடுத்து பண்ற அந்த மாதிரியான ஒரு மேனேஜருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், கிரைசிஸ்ல இருந்தோம். இப்ப செல்சி வந்து you wouldn't expect them to be in a crisis ever, but they went into a crisis. அந்த பாயிண்ட்ல வந்து they had to believe in Potter. பிரச்சனை கரெக்ட் தானே நான் சொல்றது? you had to believe in Potter. ஏன்னா அவன் தான் மேனேஜர் எடுத்துட்டாங்க, அவனுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸ் கொண்டு வராங்க. ஒரு only wins and we had to sack him. why இல்ல பிரச்சனை bro. இப்போ இவங்களுக்கு ஆன்ஜ் பால் நான் வந்து முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? இவங்க வந்து I think மணிகண்டனோ லைக் இன்னொரு சாரி வேற லைக் பேசலாம் கொண்டு போயிடலாம்னு. மேனேஜர் போறதுக்கு பதிலா இது to an extent I disagree because see sacking managers has worked for other clubs before. அது நீங்க எவ்வளவு வெஸ்டடா இருக்கீங்க அந்த ப்ராசஸ்லங்கிறது தான் மேட்டர். இப்போ டாட்டன்ஹாம் வந்து பாச்சட்டினோ கடையில இருக்கிறப்போ 5 வருஷத்துல அவங்க வந்து ஓகே நம்ம சாம்பியன்ஸ் லீக் சேலஞ்ச் பண்ணுவோம், அதுதான் எய்மா, அதுதான் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க 5 இயர்ஸ்ல. அப்படி டாப் 4ல இருக்கணும்ங்கிறது தான் அவங்களோட 5 வருஷம் டாப் 4ல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் தான் அவங்களோட எய்ம். அதான் அவங்களோட ப்ராசஸ். அவங்க பண்ணின விஷயம் எல்லாமே அதுக்கு கரெக்டா ஒர்க் ஆச்சு. வெங்கர் பீரியட்ல பார்த்தோம்னா நாங்க வந்து இல்ல let me just finish this. வெங்கர் பீரியட்ல பார்த்தோம்னா once we move to Emirates எங்களோட இதுவே மாறிடுச்சு டோட்டலா. வாட் we were playing for ஒரு ஃபேக்டரே மாறிடுச்சு எங்களுக்கு. we were not making. இப்போ வெங்கர் வந்து இருந்தப்போ I think we got last signing வந்து பிக் சைனிங் வந்து ரேஸ் for 19 million. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ். அடுத்தது வந்து நீங்க வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா it took us a lot of time to get an அர்ஷாவின் 16 million நாங்க வந்து திருவிழாவா கொண்டாடணும். ஏன்னா எங்களோட டெஃபினிஷன் அந்த கொலபடி எல்லாமே இந்த ரஷ்யன் பிரசிடென்ட் எல்லாம் வந்து எல்லாம் பண்ணி
எக்ஸாக்ட்லி. ஸோ எங்களோட அந்த டைம்ல எங்களோட அஃப்கோர்ஸ் கிளப்னு பாத்தீங்கன்னா உங்க இன்வின்சிபிள் கிளப் வந்து நம்ம 4th ஃபினிஷ் பண்ணா போறோம்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா ஃபேன்ஸ் டெஃபினட்டா வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. அதுதான் நடந்தது. பட் அந்த பீரியட்ல அந்த ப்ராசஸ் அதுதான். அண்ட் இட் ஒர்க் வெல் அன்டில் வி டிராப்ட் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பேஸ். ஒரு யூரோப்ல ஆடாம இது பண்ண வரைக்கும் வாட் எவர் யூ சே ஒரு அதான் சொல்றேன், கிரைசிஸ்ல இருக்கிற கிளப்பால தான் ப்ராசஸ் பத்தி பேசவே முடியும். இல்ல நானே வெங்கத்தாத்தா ஓட்டிருக்கேன் டாப் 4 முடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னு. ஆனா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அந்த 4th ஸ்பாட் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அதுதான் சொல்றேன், ப்ராசஸ்ங்கறோட கோலை செட் பண்றவங்களுக்கு தான் அது வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும். Exactly. யுனைட்டட் ஃபேன்ஸ் ஒரு 10 வருஷமா மேனேஜர் மாத்தி சாக் பண்ணிட்டே இருக்காங்க, இதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா 10 வருஷமா நாங்க பிலீவ் பண்ணிட்டே இருக்கோம், நாங்க இன்னொரு த்ரீபீட் பண்ண போறோம், இன்னொரு டைட்டில் வின் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அந்த ப்ராசஸ் மாறும்னா we have to realize இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட், நம்மளோட நாங்க இங்க இருக்கோம், இந்த பாயிண்ட் நாங்க இங்க தான் இருக்கோம், which is not possible for us to challenge the likes of City or Liverpool who are like 3-4 steps above us. அந்த recognition வந்து அந்த இது வந்து ஃபேன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் புரியணும். இப்ப நிறைய பேர் வந்து இப்ப யுனைடெட் ஃபேன்ஸ் என்ன நிறைய பேர் பண்ணுவாங்கன்னா, இல்ல நம்ம இன்னும் 10 எப்ப ஜமீன்தாரா இருந்தோம் நம்ம இன்னும் ஜமீன்தாரா தான் இருக்கணும். இல்ல அந்த மாதிரி இல்ல, ஃபுட்பால் மாறிட்டே இருக்கு. You have to keep up. மாறிட்டே இருக்கு, okay bro, but the standard should not drop la. Club-ஓட ஸ்டாண்டர்ட் டிராப் ஆக கூடாது, பட் சிச்சுவேஷன் மாறிட்டே இருக்குல்ல. இப்போ பிரச்சனை for you guys standard drop இருக்கு. There are many factors coming in, okay va, based on the factors. Yeah, but the fans should also be on the same page. Like fans should also maintain the standard. அவங்க சொல்றாங்க நீ கீழ போறேனா நம்ம கீழ போய்ட்டோம் fans boo பண்ணுவாங்க. Understand the I don't see that culture in England. பிரசன்னா understand the realityங்கறத அவங்க சொல்றாங்க. fans don't understand itங்கறத தான் பிரச்சனை. இல்ல so அதெல்லாம் okay bro, but நீங்க சொன்னீங்க இல்ல இந்த பாயிண்ட் பிரச்சனை நீங்க சொல்லுங்க. போத நீங்க சொன்னீங்க 4th வந்து கஷ்டம், நான் கஷ்டம் தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் for clubs like Arsenal, Chelsea, Man United, City or Tottenham, 4th should be bare minimum. செல்சிக்கெல்லாம் 4th தான் பேட் மினிமமா இருக்கு. எதுக்கு டாட்னம் பாவம் அவங்க தனியா தான இருந்தாங்க. எதுக்கு இந்த லிஸ்ட்ல வந்து எங்களை இன்க்ளூடே பண்ணல ஐயா. ஓவரால் டாப் 6 நம்ம கிளப்ஸ்க்குலாம் 4th should be a bare minimum. It should not be an achievement. அதான் சொல்றேன், இந்த bare minimum 4ங்கிறது இன்னைக்கு பிரீமியர் லீக்ல அது 8ஆ மாறிடுச்சு. முன்னாடி 4 கிளப் இருந்துச்சு, இப்ப அது 8 கிளப்பா மாறிடுச்சு. நாளைக்கு 4 மாறலாம் இல்ல 12ஆ மாறலாம். அதுக்கு ஏன் 8 ப்ராசஸோட கோலும் மாறும். ஏன் 8ஆ மாறுதுன்னா நான் கேக்குறேன். அதான் ஏன் 8ஆ மாறுது? சும்மா உட்கார்ந்து ஒட்டக்கத்து பால் குடிச்சிட்டு இருந்த ஒரு ஷேக்குக்கு வந்து ஃபுட்பால் வாங்கணும், ஒரு கிளப் ஓன் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து படார்னு ஒரு கிளப் வாங்குறான், அந்த கிளப்ல இன்வெஸ்ட் பண்றான், அதுல இருந்து ஜாஸ்தியா போகுது. இப்போ அப்ராமோவிச் போனதுக்கு அப்புறம் every club can invest money bro, every club has money. Let's not every club has money, but do they want to invest? You have to look at it as a business. Okay, இப்போ எனக்கு ரிட்டர்னே வராம நான் காசு போட்டுட்டே இருந்தேன்னா லீட்ஸ் மாதிரி நான் ரெலிகேட் ஆயிட்டு உள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வரதுக்கு 20 வருஷம் திருப்பி ஆகும். ஓகே, யூ ஆர் நாட் திங்கிங் லைக் பிசினஸ் ஓனர். நீங்க ஒரு ஃபேனா யோசிக்கிறீங்க, ஆமா என்னுடைய ஃபேன் தான் என்னோட கிளப் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், வருஷம் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டே இருக்கணும்னு. வருஷம் செகண்ட் ஃபினிஷ் பண்றதுக்கோ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்றதுக்கோ இன்புட் வரணும். அந்த இன்புட் வர மேனேஜருக்கு, இன்புட் போடுற ஓனருக்கு பிலீஃப் இருந்தா தான் அவன் போடுவான் காசு. உங்க ரோமன் அப்ரோவிச் வருஷம் நான் எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல எனக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்க்கு மேல ரோமன் அப்ரோவிச் didn't spend ஒரு பாயிண்ட் because you had already spent enough. Why would you want to spend more? முடியல அவனால. நீங்க அவ்வளவு பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்குவாட் 35 பேர். கிளப் even பிரசன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ்ல every club or top 6 clubs they generate 500-600 million in revenues every single year. பண்ணட்டும் everything is fine. நீங்க ஒரு பீரியட்ல you had so many players, you got Danny Drinkwater for fun and he was playing with under 23. Okay, he was playing week in week out with under 23 சும்மா ஜாலிக்கா. நீங்க வந்து I don't know if you remember first season ரானேரி தான் உங்களோட மேனேஜர் கரெக்ட்டா? அப்ராமோவிச் வந்த அப்புறம் மொரினியோ வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன் நீங்க போயிட்டு எவ்வளவு பேர் வாங்கினீங்க? ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு டாய்ஸ் ஆர் அஸ் ஸ்கூல் we bought a full 11 and squad மிஸ்டருக்கு வாங்கினீங்க. அதுக்கு அப்புறம் அடுத்த 10 வருஷத்துக்கு there was no FFP. Let's put this there was no FFP. Exactly. அந்த அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க வாங்கி முடிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே. உங்களோட that took you until 1-2 ரேண்டமா அங்கங்க. Exactly, and that took you until the time கான்டே லீக் வின் பண்ணி முடிச்சு பெப் உள்ள வர வரைக்கும் உங்களால அதை சஸ்டைன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிரைசிஸ் வந்தது. கரெக்டா? And also அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு ஓனரும் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது பொறுத்து தான் இருக்கு. இப்ப போலி லூப் ஹோல் கண்டுபிடிச்சு இஷ்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்றான். இதே ஒரு கிளேசர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, நாட் இன்வெஸ்டிங் ஆன் தி ரைட் பீப்புள். எஃப்எஸ்ஜி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்களா வருஷம்? அவன் என்ன ரிட்டர்ன்? இப்ப லிவர்பூல் வந்து எவ்வளவு பெரிய பிராண்ட் லிவர்பூல், வேர்ல்ட் லெவல்ல நம்ம invest bro, it's not like they cannot. No, do they want to சொல்றாரு. Do they want to? எல்லா ஓனரும் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
how they invest matters. If they invest matters. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் சுகர் டாடி இருக்கிறதுக்கும் இல்ல ஒரு வந்து கான்சியஸா பிசினஸ் ஓனருக்கும் டிஃபரன்ஸ். கான்சியஸ் பிசினஸ் ஓனர்னு சொல்லிட்டு லிவியெல்லாம் வந்து நீங்க பெருசா பேசாதீங்க. என்னோட பாயிண்ட் நீங்களே வந்து நான் இருக்கேன் நான் முன்னாடியே சொல்றேன். மதிச்சு சபையில உட்கார்த்தி வச்சிருக்கோம். ஓவரா நான் சொல்லிருக்கேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. எஃப்எஸ்ஜி லிவி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே பேசிஸா வர்க் பண்ணாங்க. லிவர்பூல் ஃபேன்ஸ் டிஸ்அக்ரி பண்ணா பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருக்கும் அட் எண்ட் ஆஃப் டே ஒரே ஒரு கோல் தான். சோ அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. இப்போ நான் ஆஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் சொன்னாங்க. from that அர்ஷாவன் ட்ரான்ஸ்ஃபர் டு மெசூட் ஓசில் ட்ரான்ஸ்ஃபர் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். 50 மில்லியனுக்கு ஒரே நாள் 5 பேர் வாங்கினோம். சரியா? இது வந்து ஓனரை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஓனர் இன்வெஸ்ட் பண்றான் because he is seeing returns. He is seeing that okay debt and முடிஞ்சு போச்சு. Mainly Stan, I think it's Johnson நினைக்கிறேன். I think he is the one. ஆமா அல்ல whatever it is. I don't know, ஒரே ஒரு டவுட். நீங்க வந்து இப்போ சொல்ல வரது வந்து trust the process வந்து it completely depends on the owner ன்னு சொல்ல வரீங்களா? It depends on the owner. Everyone has to be on the same page from the owner to the fans. Everyone has to be on the same page. Same page. fans வரணும். நான் ஏன்னு சொல்றேன் fans வரணும். That's my next point. fans வரணும். அத முன்னாடியே சொல்ல விஷயம் தான். ஆக்சஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கரெக்ட் பண்றியோ நல்லது பண்றியோ கெட்டது பண்றியோ இப்ப ட்ரெயினிங் கிரவுண்ட்ல வந்து 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா 10வது நிமிஷம் உங்களுக்கு ட்விட்டருக்கு வீடியோவோட வருது. எனக்கு அது ஒரு டவுட். அதுலயே ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஐ திங்க் தி கிளப்ஸ் ஆர் மோர் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் தி ஃபேன்ஸ். இப்போ பிஃபோர் அது இப்ப கொண்டு வர பாக்குறாங்க. ஐ கோட் ஆர்டேட்டா ஹியர். ஆர்டேட்டா சொன்னா இதுதான் வந்து கோவிட் சீசன் எங்களுக்கு விளங்காததுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இல்ல. because that's how much they want to feed off the fans. பட் இப்போ ஃபுட்பாலே பாத்தீங்கன்னா பிசினஸ் பத்தி தான் இருக்கு. they don't care about ஆனா கோவிட் சீசன் ஃபேன்ஸ் வந்து ஆர்டேட்டா கண்டிப்பா சாக்கா இருப்பான். எல்லி வேணாலும் தரேன். என்ன வேணா நடந்துக்கலாம். அதான் சொல்றேன் நான். என்ன வேணா நடந்துக்கலாம். What do you mean by fans aren't close? I mean as a Liverpool fan we are very close with the club. எங்களுக்கு தெரியல. நான் க்ளோஸ் தான சொல்றேன். நான் ஃபேன்ஸ் க்ளோஸ் சொல்றேன். க்ளோஸ் இல்லன்னு சொல்றேன். I think இந்த ட்ரஸ்ட் பத்தி மட்டும் பேசணும். எல்லார பத்தி பேசணும். I think முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடியோட கம்பேரிட்டிவ்லி அப்போ வந்து I feel the fans were more closer. I think the board took decisions, board considered fans. I think football வந்து நான் சொல்றேன். நீங்க ஓவராலா சொல்றீங்க. இல்ல fans were able to see and hear only what the club wanted them to see. That's true. I think the players and fans they are constant. இது இப்போ வந்து I think even I'm not sure if you know this. Terry Neal ஒரு காலத்துல மேனேஜரா இருந்தாரு. Then the board had a meeting with the fans and within 2 weeks Terry Neal was sacked. Yeah. So Chelsea fans அந்த ஒரு இதுல ஆமா இந்த காலத்துல நீங்க அப்படி எல்லாம் கிளப் ரன் பண்ண முடியாது. இப்போ முடியாது. பட் I'm saying இப்போ நம்ம பிரீமியர் லீக்ல நம்ம பாக்குறது இல்ல. நம்ம பாக்குறமே புண்டஸ்லீகால அப்படிதான் இருக்கு. முடியாதுன்னு சொல்றாங்க. Trying to bring us more but 20 ideally every fan would want Pep Guardiola and Jurgen Klopp in their teams. அது நடக்குமா? அது நடக்காது. See, யாருமே you have the money you can spend it. Don't actually act as if you cannot spend bro. Please. You cannot spendங்கிற விஷயம் இல்லைங்க. What is best for the club னு சொல்லி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். What if Arsenal went and got Ancelotti before Arteta? என்ன எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. That many fans are first choice Ancelotti even before Allegri. No, I think we are so sure. We are deviating a lot from that main question. Or trust the process manipulation இல்லையா? It is definitely not a manipulation. Every process will work. ஆனா அந்த process manipulation தான் இல்ல. இங்க தான் நான் என்ன சொல்லுவேன்னா necessary manipulation நான் சொல்லுவேன். அது ஒரு necessity. கிளப்புக்கு ஒரு necessity. ஏன்னா fans have to be on your side. Exactly. You have to make the fans believe. fans கிட்ட வந்து இதான் நம்ம கோல்ங்கறதை நம்ம வந்து we have to communicate பண்ணி சொல்லணும். Yes, இப்போ ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர் நம்ம வந்து ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியரை பத்தி நிறைய பேசுறோம்ல. அந்த ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர்ங்கிறது இப்போ நீங்க வந்து ஓகே ராஃபா பெனிட்டஸ் இருந்தப்போ ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணீங்க. பட் லீக்ல வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. கரெக்டா? சோ இதே வந்து நீங்க வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண பிலீஃப் கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த டைம்ல வந்து ராஃபா பெனிட்டஸால கண்டினியூவே பண்றக்க முடியாது. அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஹேப்பன்ட் அட் செல்சி. Rafa Benitez acceptance இல்ல முதல்ல இருந்து. I think we can keep Liverpool out of the discussion. ஏனா Liverpool fans at least 90% fans are loyal. See, எல்லா கிளப்புக்குமே 90% of the fans loyal தான். எல்லா கிளப்புக்குமே 90% of the fans loyal தான். Maybe I used the wrong word. Loyalனா நான் சொல்றது how to say, they are behind the team no matter what happens. இப்போ United recent glory hunters la பாருங்க. Half the fan base don't even understand. கௌதம்
இப்போ நீங்க தான் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து கிளாப் வந்து ரெண்டாவது ஒரு 2-3 எபிசோட் மாதிரி நம்ம பேசுறப்போ கிளாப் வந்து ஒரு 2வது சீசன்ல வந்து ஃபேன்ஸே வந்து திருப்பி வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாச்சும் வின் பண்ணியே ஆகணும், தட் புட் மோர் பிரஷர் ஆன் கிளாப், இல்லாட்டி அவனை தூக்குற சிச்சுவேஷனுக்கு போற மாதிரி. நீங்க தான் சொன்னீங்க. கிளாப் மேல பிரஷர் லிவர்பூல் ஃபேன்ஸ் போட்டதே கிடையாது. பிகாஸ் எவ்ரி சீசன் தேர் வாஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப பிரஷர் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே செட் ஸ்டாண்டர்ட் ஸ்டோன் யூ செட் இட் ஆன் a good note. இது வந்து we are it's not on a I don't remember saying the fans put pressure on Klopp because Klopp வந்து join பண்ணும்போது he perfectly said 4 years la you will be sitting here talking about with the title அப்படினு. And we were there with the champions. அதுதான் டிஃபைன் பண்ணிட்டான் கிளாப் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டானா the fans will know what to expect every stageல. ஓகே அதுக்கு வந்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு ஃபேனுக்கு எப்படி ப்ரோ, இப்போ யுனைட்டட் போன சீசன் வந்து 3ங்கிறது வந்து we over achieved, ஆர்சனல் வந்து டைட்டில் சேலஞ்ச் பண்ணது ஓவர் அச்சீவ்னு எப்படி தெரியுது? because we know exactly what to expect out of the club. அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் புரிய வைக்க முடியாது. fans can be exactly அது ப்ரோ கரெக்ட். ஐ அக்ரி வித் யூ. சொல்லி ஒரு ஏன் ஃபேன் மனிபுலேஷன் ஆறாங்கன்னா நம்பர் 1 மீடியா வந்து அது பயங்கரமா டீவியேட் பண்ணுவாங்க. இல்ல I think that's where Arun says yes exactly. club had regulated content. Club made sure இவ்வளவுதான் வெளிய போச்சு, இவ்வளவுதான் போகணும், இதுக்கு மேல போக கூடாதுன்னு. I think the club has also gotten greedy. சரி அதிகமா கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பணம் வரும் அப்படிங்கிறது வந்து the clubs have understood. அவ்வளவுதான். டிக்ஸ் பத்தி क्वेश्चन கேட்டான்ட்டு ஒரு ரிப்போர்ட்டரை ஃபெர்கூசனால வெளிய அனுப்ப முடிஞ்சு. இன்னைக்கு சும்மா சாமுவேல் கிறிஸ்டங்களால வெளிய அனுப்ப முடியல. தட் இஸ் டெஃபினெட்லி ஆன் தி கிளப். ஐ அக்ரி வித் யூ. இப்போ இது சிம்பிளான விஷயம். இப்போ வந்து லைக் ஃபர்ஸ்ட் 98 அந்த பீரியட்ல நாம since we are comparing eras சொல்றேன். when 98ல தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டபுள் வின் பண்ணோம் வெங்கர் கடியில. அப்போ வந்து வந்தது பிரெஞ்சு பிளேயர்ஸ், இருந்தது இங்கிலீஷ் பிளேயர்ஸ். அதுல டோனி ஆடம்ஸ் வந்து ஒரு புக்ல எழுதிருப்பாரு, நாங்க வந்து பார்த்தா பிரெஞ்சு பிளேயர்ஸ் வந்து எல்லாம் தம்மச்சின்னு இருந்தாங்க, நாங்கெல்லாம் உட்காந்து பியர் குடிச்சுனே இருந்தோம், குடிச்சுனே இருந்தோம், எப்படி என்ன பண்ண போறோம் தெரியல, நாங்க வந்து டபுள் வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ராஷ்வர்ட் ஒண்ணும் கிடையாது, மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அவனை வந்து ஏதோ வந்து அப்படியே தூக்குல போடுற லெவலுக்கு அவனை வந்து இது பண்ணாங்க. லிவர்பூல்ல வந்து ஸ்பைஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா ஒரு கூட்டமே இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த ஸ்க்ரூட்டினிக்கும் இப்போ வந்து கிளப் ஒரு சாட்டர்டே நைட் பப்புக்கு வெளியே ஒருத்தர் நின்று ஒரு ஃபுட்பாலர் தம் அடிச்சான்னு அவனுக்கு வர ஸ்க்ரூட்டினிக்கும் சம்பந்தமே கிடையாது. எடுத்துட்டு போறாங்க கேமராவை, இந்த நேரத்துல இதான் பண்ணினான். பலோட்டேலி வந்து அவங்க வீட்டு கக்கூஸ்ல பட்டாசு வச்சாம்பா, அது ஒரு பெரிய விஷயம். என்னெல்லாமோ பண்ணிருக்காங்க அந்த காலத்துல ஃபுட்பாலர்ஸ். மீடியா 1990 1991ல இருந்தா ஃபெர்கூசனே சாக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் நாங்க எதுவுமே பண்ணல. அதுக்கு அப்புறம் வொஸ்ட் எங்களோட ரன். bro but saying that Ferguson had control of all the bars. ஏன்னா வந்து ரைன் கிக்ஸ் யாராவது உள்ள ஒரு பார் குள்ள போனாலே அந்த ஓனர் டென் Ferguson கால் போகும். that's freedom. அப்போ நிறைய freedom வெளிய போறதுக்கு ஜாலியா. too much freedom. ஆமா இப்போ வந்து சும்மா பக்கத்து சும்மா freedom தப்பு சொல்ல முடியாது. 10 கேமரா வந்து தப்பு சொல்ல முடியாது. you cannot expect the player not to go to pub. இல்ல he do whatever he wants in his pitchல perform பண்றானா அவ்வளவுதான். okay let's move on from trust the process. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டோம். next up, does City's 115 charges taint their treble? Let's go. I don't think it taints the treble. I think whatever happens it will happen this season. இல்ல question அது கிடையாது. question புரிஞ்சுக்கோங்க. if proven guilty, does it taint their treble? na should they have not won the treble? அந்த மாதிரி சொல்லுவாங்க. I don't அது என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இல்ல not one விடுங்க. அவர் கேக்க வர வந்து ஒரு லெகசி ஸ்டெயின் ஆகுமா பெப் மேல? அதுதான் கேக்குறேன். லெகசி comes with the process. நான் இப்பவே சொல்லிறேன். அது எல்லாரும் அக்ரி பண்ணுவாங்க. Ultimately it will not take away the fact that they still won the treble and they still play amazing football. That will never be taken away. Why will it not be taken away? It will not be taken away because you see it with your own eyes, bro. Any manager can get these necessary players with whatever money that the rules don't apply to play the beautiful football he wants. Okay, wait. Pep வந்து the fact that they saw their teams win the treble, the fact that they saw his team won 3 leagues in a row, that will never be taken away. Never taken away. What happens after this, I couldn't care less. Even if my club goes into liquidation, I will still enjoy the fact that I see my team win trophies. Simple as that. It will not be taken away. They will not go back to previous seasons and take away the trophies. That is not the point here. The point is, did he do it legally?
அதுதான விஷயம். பெப்புக்கு எப்படி தெரியும்? பெப்புக்கு ஐ டோன்ட் திங்க் even if bro அதுதான் bro இங்க சொன்னேன். பாருங்க, not saying பெப்புக்கு trophies தெரியும். கேக்கறவேன்னு இல்ல. மேன் சிட்டி That தெரியும், you பெல்கிரினிக்கு saw தெரியும். those teams with ஆமா, trophies. ஆமா. You பெப்புக்கு embrace தெரியுமா? those moments. அவ்வளவுதான். That will never be Charges. taken. பெப்புக்கு தெரியல 115 சார்ஜஸ்ல இதெல்லாம் பேமெண்ட்டும் இருக்கு. அது வந்து first இது of all, வந்து தோனிக்கு வந்து அந்த பெல்கிரினி டு பெப், ஓகேவா? சீனிவாசன் அவங்க இது முன்னாடி பண்ணது தோனிக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. நான் அத சொல்றேன். இல்ல, ஒரு செகண்ட் வலது கை குடுக்கிறது இடது கைக்கு தெரியாதுப்பா. சம்பளம் வாங்குறது இந்த கையில தான், பிளேயர் வாங்குறது இந்த கையில தான். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நாங்க ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பண்ணிட்டு போய் சேக்க பாத்துட்டு வர்றாரு. அவருக்கு எது தெரியாதா? நாங்க லீகலா பண்ணோம் அப்படின்னு சொல்ல வாய் வேற விட்டாரு பெப்பு. சொல்ல விடாம நிப்பாட்டுறதாங்க எங்க வேலையே. இல்ல பெப்பு வாய் வேற விட்டாரு. பேசிதாங்க இது வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை ஏதாச்சும் அநீதி நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த பெப்பு மூச்சு நின்னு போச்சுன்னு வாய் வேற விட்டாரு. நாட் கில்ட்டின்னு கிளியரா வந்து கேஸ் அந்த 2 வருஷம் முன்னாடி இதே கேஸ் தான் யுஎஃப்ஏ பண்ணாங்க. அண்ட் கேஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எட்டிஹாட் ஸ்பான்சர்ஷிப் டீல் வந்து இட்ஸ் நாட் ப்ரூவன் கில்ட்டி. அப்படி நீங்க அக்கௌண்ட் ஃப்ராட்லண்ட் பண்ணாலும் யூ ஹேவ் டு ஷோ தட் இந்த டெலாய்ட் இந்த மாதிரி அக்கவுண்டிங் கம்பெனில அவங்களும் ஃப்ராட் பண்ணிருக்கணும். தட் இஸ் நாட் if proven guilty. I agree. But you got out of cash because of the expiration of the 5-year rule. அதை நீங்க ஒத்துதான் ஆகணும். இருங்க அதுதான் அது வந்து எக்ஸ்பிரேஷன் ஆஃப் ரூல் என்னன்னா யூ ஹேவ் டு இந்த மாதிரி ஃப்ராட்லண்டா யாரோ விட்னஸ் முன்னாடி வந்தாங்கன்னா தே கேன் டேக் அவே த டைம் பாரிங். அது வந்து ஃப்ராட்லண்டா யாருமே அந்த மாதிரி சொல்ல விட்னஸ் அது probably நீங்க சும்மா இருப்பீங்களா? அவங்கள பத்தி தெரியும்ல. அப்புறம் எங்க வருவாங்க? சிம்பிளா நான் சொல்றேன் about this 115 சார்ஜ். இந்த ட்ரெபிளோ இதுக்கு முன்னாடி வின் பண்ண ட்ராஃபிஸோ அவங்க the way they played the football cannot be refuted. Beautiful football, they deserved all the trophies. ஆனா இந்த 115 சார்ஜஸ் வந்து உண்மையான்னு கேட்டா உண்மை. For that they have to be relegated and they definitely to be relegated. முதல்ல என்ன சார்ஜஸ் தெரியுமா? எதுக்காக சார்ஜஸ் பண்ணாங்கன்னு முதல்ல எல்லாரும் எப்படி அது ஃபைனான்சியல் லீகல் எக்ஸ்பர்ட் ஆயிடுறீங்க சிட்டிக்கு வந்த அப்புறம்? யாருக்குமே தெரியாது கரெக்ட்டா என்ன சார்ஜஸ் என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா கில்ட்டி we have said city are guilty. I am focused on only one charge. ஓகேவா? நீங்க வந்து ஃபைனான்சியல் ஃபேர் பிளே வந்து பிரீச் பண்ணி நீங்க வந்து பிளேயர்ஸ் வாங்கலையா? ஃபைனான்சியல் ஃபேர் பிளே பிரீச் பண்ணலன்னு 2014ல எங்களுக்கு ஒரு சார்ஜ் வந்துச்சு. ஓகேயா? 2014ல யுஎஃப்ஏ பண்ணாங்க. they were clearly stated city did not breach financial breaches but there was a made settlement agreement. 60 million ஒரு செட்டில்மென்ட் அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அப்ப இந்தியால 25 மில்லியன் எதுக்கு போட்டாங்க ஃபைன்? எது ப்ரூவ் ஃபைன் வந்து நாங்க வந்து கம்ப்ளைன்ட் ஃபைன் போட்டாங்க because we didn't complain அந்த இது வந்துச்சு. but we don't know இந்தியால தெரியாது. we don't know. ஒரு கேஸ்ல எதுக்கு செட்டில்மென்ட் பண்றாங்க? if you are not guilty அந்த டைம்ல வந்து எனக்கு சத்தியமா ஒரு லாயரும் இல்ல, நான் எக்ஸ்பர்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். அதேதாங்க எப்படி நான் அதை வச்சு நானும் சொல்றேன். அவ்வளவுதான். மேன் சிட்டிக்கு சீக்ரெட் பேமெண்ட்ஸ் போலையா? எதுக்கு ஃபைனான்சியல் ஃபேர் பண்ணி எதுக்கு வச்சிருக்காங்க? எப்போ ப்ரூவ் இட் இஸ் ப்ரூவ். ராகுல் சிம்பிள் திங் போட்டுருக்காங்க லிட்டரலா கேஷ்ல. அதுதான் நான் பார்த்தேன் ராகுல். அதான் நானும் சொல்றேன் ராகுல். அதான் நான் சொல்றேன் unless it is proven guilty we can never be for sure known. ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எனக்கும் அதேதான். ஆனா கில்ட்டின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அதுதான் நான் செட்டில்மென்ட் அதாவது if one side is proven, if they for sure know that they can win the case that they are not guilty, they will never go for settlement. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ் ஓகே. அது வந்து எனக்கு 2014ல வந்து எனக்கு கரெக்ட்டா என்ன நினைச்சுன்னு தெரியாது. பட் நவ் ஐ நோ பிரீமியர் லீக் என்ன சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் வந்து நீங்க வந்து ஃப்ராட்லண்ட் அக்கவுண்ட் பண்ணிருக்கீங்க. 9 இயர்ஸ்க்கு சொல்லிருக்காங்க. தட் இஸ் 2014 அவ்வளவு ஸ்ட்ராங்கான சார்ஜ். பேசிக்கலி 2014ல யுஎஃப்ஏ பண்ணிருக்காங்க. அதாவது பேசிக்கலி ராகுல், one of the case that I know is City don't report their financial stuff to the PL. That is one of the charge. அதுதான் fraud, civil fraud அது. அது 9 years report பண்ணிருக்காங்க. வெயிட் நான் சொல்ல வரேன். 9 years report பண்ணிருக்காங்க. City are clearly saying UEFA case ni இதேதான். This is actually extension of UEFA case. ஓகேயா? UEFAவும் இதேதான் ஒரு வேளை சொல்லிருக்கு. பட் UEFA வந்து 3 years தான் சொல்லிருக்காங்க. PL வந்து 2019 வரைக்குமே சொல்லிருக்காங்க. அது வந்து அவ்வளவு பெரிய சார்ஜ். That is a breach of a rule. That is alleged breach. Okay, City are very confident that ஒரு இடத்துல எல்லாம் எப்படி சார் போக வரும்? அதாவது யுனைட்டட் இவ்ளோ ஸ்பெண்ட் பண்றாங்கறாங்க, லிவர்பூல் ஸ்பெண்ட் பண்ற, ஆர்சனல் ஸ்பெண்ட் பண்ற, எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றாங்க. எங்க மேல ஏன் alleged breach வர மாட்டேங்குது? இருங்க, சொல்றதுக்குள்ள நீங்க கில்ட்டி நீங்களே முடிவு பண்ணீங்க. நாங்க கில்ட்டின்னு சொல்லலங்க. நாங்க கில்ட்டின்னு நான் சொல்லல.
பட் யூ சேயிங் நீங்க அப்படிதான் மீன் பண்றீங்க. யூ ஆர் கில்ட்டிடா, நீங்க டெயின்டடா. உங்களோட ஹிஸ்டரி நீங்க செட் பண்ண பிரசிடென்ட் எல்லாமே பார்த்தா மோர் கில்ட்டின்னு தான் மோர் இன்க்ளைன் பண்ணணும்னு தோணுது. இது வந்து எனக்கு அப்படிதான் தோணுது. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது வந்து டெயின் பண்ணுவான்னு கேட்டா நம்மள மாதிரி ஃபேன்ஸ் வந்து மத்த கிளப்ஸோட ஃபேன்ஸ் வந்து நம்ம பேசுவோம் அந்த மாதிரி ஆமாண்டா சிட்டி வந்து வாங்கி வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பேசினா யாருமே அதை பத்தி பேசுறது போறது கிடையாது. சொல்லாமே தவிர பேசுற விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்மால் மைனாரிட்டி தான் பேசுவோம். இப்போ பார்சிலோனா பாருங்க, நீ வந்து 7 மில்லியன் வந்துட்டு 7 மில்லியன் ரெஃப்யூஸ் கொடுத்தாங்கன்னு வந்தது. அத பத்தி 2 நாள் ட்விட்டர்ல பேசினாங்க. 3வது நாள்ல இருந்து யாராச்சும் பேசுறாங்க. மட்ரிடோ அந்த காலத்துல வந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சு. எல்லா பிளேயர்ஸும் மட்ரிட் வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் இஸ் தி ஒன் ஹூ இஸ் கூட தாங்கல. செல்சி உங்களுக்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பேன் வந்துச்சு? ஒன்னு அந்த ஒரு சம்மர் விண்டோ. Nobody remembers that now. No one cares. இப்ப also Juventus வந்து they were relegated. Juventus titles were stripped off them. இப்ப கேட்டானா Juventus பத்தி என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா யார் என்ன பண்ணுவாங்க? One of the most successful. போன season after that they won 7 league titles in a row. இல்ல ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி போன சீசன் they got a point deduction. 15 பாயிண்ட் புடிச்சாங்க மறுபடியும். அவங்க திருந்துற மாதிரி தான் இல்ல. அதான் சொல்றேன். I'll extend this question a little. இப்ப வந்து சப்போஸ் ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல சிட்டி if proven guilty, ஓகேவா, வந்து இந்த treble they are stripping them off the treble, but இருந்தாலும் for me they would have won the treble with their footballing. அதுதான் என்னோட as a fan வந்து நான் வந்து ஒரு மொமெண்ட் என்ஜாய் பண்ணேன். Rahul, that is unparalleled. What City have done in the last 6 years is unparalleled in world football. அப்ப என்ன what is I can totally accept. How they made it லீகலா பண்ணாங்களா? How they made it? அது லாயர் தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? the success அதுதான் ராகுல், நான் இப்படி கேக்குறேன் இந்த क्वेश्चन. as a fan இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. 115 பிரீச் நீங்க வந்து பண்ணினதால தான் எய்ட் ஆச்சு அந்த 9 இயர்ஸ்ல அப்படின்னா ஒரு ஃபேனா நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படுவீங்களா? இல்ல எங்களுக்கு இந்த ட்ரோஃபி வந்துச்சுடா, என் கூட பெப்ப ஆடினாண்டா நாங்க வந்து சாம்பியன் ஃபுட்பால் ஆடணும், அதை பத்தி சம்பந்தமே கிடையாது, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்களா? அவ்வளவுதான். நான் வந்து கவலையே இல்லன்னு சொல்ல மாட்டேன். obviously if it's proven guilty the sheikhs are liable, they have to go out. அது வந்து as a fan, but as a fan நான் பெப் கார்டியோலா பார்த்தது வந்து it is a huge like அது வந்து என்னால நம்பவே முடியல. நான் ஏன்னா 2013-12 இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நல்லா பார்சா இந்த பேயன் சைட்லாம் பார்த்தா சிட்டி வந்து ஒரு சின்ன டீம் அப்போ ஆக்சுவலா கம்பேரிட்டிவ் அந்த டீம்லாம் பார்த்தா அபவுட் டு ஸ்டார்ட். அப்போ நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து பார்சிலோனாவை பார்த்தா ஆஹா இப்படி ஆடுறானுங்களே, நம்ம ஒரு நாள் இப்படி ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்கும். இப்ப வந்து அவங்க எப்படி காசு கொடுத்து போனாங்களோ அது மாதிரி நம்மளும் காசு கொடுத்து ஏதாச்சும் கேடுது. அங்க யாரு மேனேஜர் யார் கொடுத்தாலும் வாங்கினாரு பெப். அதே மாதிரி பண்றீங்க, அதான் சொல்ல வரீங்க. இப்ப அதே மாதிரி as a fan வந்து எனக்கு வந்து ஃபுட்பால் தான் எனக்கு முக்கியம். நான் வந்து I can distinguish it. பட் இப்போ சிட்டி வந்து இப்போ டைட்டில்லாம் ஸ்லிப் பண்ணி நேஷனல் லீக் போயிட்டாங்கன்னு I will still support. ராட்டர்டாமா இருந்தாலும் சரி, ரியல் மட்ரிடா இருந்தாலும் சரி, I will be there watching because எனக்கு வந்து சிட்டி வந்து I have been supporting for 11 years. It's been my whole childhood. இன்னும் கண்டினியூஸ். So I won't leave it. But as a fan I have witnessed the treble. அது வந்து எனக்கு 11 வருஷம் சொல்லுங்க. அதான் இப்ப அருண் ப்ரோ சொன்னாரு. அவ்வளவுதான். அட கீழ வந்தா நீங்க treble அவங்களுக்கு தான். அத வந்து they are going to take away the quality. இவரு சும்மா நேஷனல் லீக்ல போனா சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க ஒரு சீசன் 8ல முடிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியும். ராகுல் நான் சொல்றது கேளுங்க, இருக்கிற பாதி ஃபேன் பேஸ் இப்ப நீங்க ஜெயிச்சாலதான் வந்துச்சு. ஆமா ப்ரோ, எல்லா ஃபேன் பேஸ் nobody can refute the fact. இந்த பேனல்லயே மோஸ்ட் பிளாஸ்டிக் ஃபேன்ஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் ஒரே கிளப் தான் சொல்லுவாங்க. Okay, but everyone started supporting because you found success. Okay, I agree. நாங்க ஒரு ஆள் வச்சிருக்கோம், ஆதித்யா கஷ்யப்னு ஒருத்தனை வச்சிருக்கோம். நாங்க பயபோல ஆர்சனல் பார்த்ததே அந்த இருந்து நாங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் விட்டு வெளியில வந்த சீசன்ல இருந்து பார்க்கவே ஆரம்பிச்சோம். யுனைடெட் ஃபேன் ஆக்கிருக்கேன் எனக்கு தெரியும். எல்லாரும் பாவத்தையும் நான் தான் கொட்டிக்கிறேன். யோ உன்னால இப்ப சப்போர்ட் பண்ண போய் நாங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு இல்ல. நான் இந்த டாபிக்ல ஸ்ரீகார்த்திகை மைனஸ் பண்ணிடுறேன். அவர் பாவம், எனக்கு இன்னும் பார்த்தா ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் மத்த எல்லாரும் வந்து சேர்றப்ப சந்தோஷமா தான் சக்சஸ் ஹிஸ்டரி ஒரு சக்சஸ். நான் ஏன் ஃபேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ வந்து யுனைடெட் வேர் லைக்
டாப் டாக்ஸ், யூ கான்ட் டச் தெம். ஆமா சிட்டி வந்து வேற மைனாரிட்டி, எல்லாரும் சிட்டியே ஒரு இதுவா அண்டர் டாக்ஸ் மாதிரி தான் பேசுவாங்க, என்னதான் மணி இருந்தாலும். இல்ல நான் ஆனதும் அப்படித்தான். எல்லாரும் அப்படிதான். யுனைடெட் ஒரு டாப், எனக்கு வந்து கர்மாண்ட் இந்த டாப் இந்த கிளப்போட சப்போர்ட் பண்ணிர கூடாது. யாரா இருக்கா? ஓகே லிவர்பூல். பட் ஆஃப்டர் few years நீங்க எப்படி இருக்கீங்க? சோ how things change. You can't say glory hunter. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் glory hunter. எல்லாரும் தான் சொல்றேன். நாங்க யுனைடெட் டாப்ல இருந்துச்சு, நீங்க நார்விச்சுக்கு காசு கொடுத்து தான் டைட்டில் வின் பண்ணீங்க அப்படிங்கறது சொன்னா தப்பு தானே அது? அகிரோ கோல் போட்டு நார்விச்சோட ஸ்கார்ஃப் வாங்கி உங்க ஃபேன்ஸ் என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நார்விச் நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சு ஆர்சனல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சப்ப பிரீமியர் லீக் டெலிகாஸ்டே இல்லையா இந்தியால. ஆமா 2000 தான் வந்துச்சு. அதான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல நான் பார்க்க ஆரம்பிச்சப்ப பிரீமியர் லீக் டெலிகாஸ்டே மூதாட்டி எங்களுக்கு எல்லாமே அருந்தாயா. டென்னிஸ் பர்கேப்ல ஒருத்தனால மாட்டிக்கிட்டேன் நான், வேற எதுவும் இல்ல. அந்த 98 வேர்ல்ட் கப்ல ஒரு கோல் போட்டாங்க, அந்த ஆள் ஒரு கோல் போட்டான். இவன் இப்படி ஆறானே பார்த்தது இல்ல. நியூகாஸ்ல திரும்பி போட்டானே அந்த கோல. இல்ல 98 வேர்ல்ட் கப்ல அர்ஜென்டினா ஒரு. ஓகே ஐயோ பறந்து வந்து எவர்டனுக்கு 10 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்தாங்க. சோ இந்த 100 இன்னொரு 9 பாயிண்ட்ஸ் இன்னொரு 9 பாயிண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க. இன்னொரு 9 பாயிண்ட்ஸ் ப்ராபபிலி. அப்படியே ஆமா 9 பாயிண்ட் டிடக்ஷன். ஃப்ரெஷ் போர் அடிக்குது சும்மா இங்க போடுறாங்க. இதுல உண்மையிலேயே போடுறாங்களா என்ன? இல்ல உண்மையில மேத்யூஸ் போட்டுருக்கான். இதுல மேத்யூஸ் போட்டுருக்கான். இப்ப வந்து வெந்த பொண்ணுல வேலை பார்க்க பர்ன்லி, லெஸ்டர், லீட்ஸ் எல்லாம் அவன் மேல ஒரு 300 மில்லியன் லாஸ் அவுட் ஃபைல் பண்ணி பாவங்க அவங்க. எவர்டன் பாவங்க. நாங்க வந்து ரெலிகேட் ஆனோம். நீங்க இல்லனா நான் அதுதான் லாஸ் அவுட்டா? ஆமா ஆமா ஆமா. சோ 300 மில்லியன் சூ பண்றாங்க. ஓகே, அவங்க போனாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் போடுவாங்க மொத்தமா. அடுத்த லீக் கிளப் இப்பதான் 777 பார்ட்னர்ஸ் அவங்கள வாங்குனாங்க பாவம். அங்கமே அபராதத்துல ஆர்பி அட்மினிஸ்ட்ரேஷன் போச்சு அந்த மாதிரியா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனா I feel like it's too big of a club. The last topic அவங்க சாண்டேஜ் இப்பதான் ஆரம்பிச்சாங்க, ஏதோ நல்லா ஆரம்பிச்சிருக்காரு மனுஷன். இல்ல அதான் ப்ரோ சொல்லிட்டு அவருக்கு இது வரப்போதுன்னு தெரிஞ்சுதான் அவர் முன்னாடியே பாயிண்ட் எல்லாம் சேர்த்து வச்சாரு. அப்போ நீங்க கடைசியா நான் மடி 0ல இருந்து ஆரம்பிச்சேன். நான் வந்து இது பண்ணிக்கிறேன் நானு. லாஸ்ட் டாபிக் ஃபார் தி டே. Hopefully நீங்க பார்த்துட்டு இருந்த எல்லாருமே thank you for your comments until now, but this is the last topic and feel free to subscribe to us and the Vadanda National podcast. But last topic for the day, tactics football bro, only 12 shot of 1500. sorry PB talks as well nga நீங்க 8 shot of 1000 oh super பண்ணுங்க. அங்க ஒரு 15 நாங்கலாம் முக்கிட்டு இருக்கேன். ஓகே எல்லாம் பேசுறேன் பக்கத்து வீடு தானே வரேன். லாஸ்ட் டாபிக், tactics football versus old fashioned football. Tactics football is overrated. It has no excitement because players' freedom have become restricted. You have to play with one system. Okay, so is tactics football overrated right now? நான் இத ஸ்டார்ட் பண்றேன். இட்ஸ் overrated. நீங்க தான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, overratedறது கொஞ்சம் ஸ்ட்ராங் வேர்ட். ஓகே, பட் I agree to a fact that it has restricted freedom of players. இப்போ for example Ozil தான் எனக்கு மெயின் எக்ஸாம்பிள் தோணுது. பட் you can take a lot of players அந்த காரணல ரிக்கல்மே நான் கிரீலிஷ் சொல்றேன் bro to an extent. I don't think he's moving with freedom. Okay, I am coming to that. Correct. I am coming to that. Grealish, Foden, I'll also take Foden to that point. பட் இந்த நம்பர் 10s நம்ம கிளாசிக் நம்பர் 10s பத்தி பேசுவோம். ஓசில், அப்புறம் அந்த காலத்துல ரிக்கல்மே, அப்புறம் ரொபர்ட்டோ பேஜியோ, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து சிஸ்டம்னால இந்த ஒரு ஸ்ட்ரக்சரா இந்த சிஸ்டம் தான் ஆடணும், நீ இங்க தான் இருக்கணும், நீ இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதால they were restricted a lot. ஓசில் தான் இப்போ பிரைம் எக்ஸாம்பிள். மாடர்ன் ஃபுட்பால் அஃபெக்ட் ஆனது மெயின் ஓசில் தான். அவர் பார்த்தா லைக் ஹீஸ் a world class number 10. if you give him freedom he will do anything for you. அந்த ஃப்ரீடம் வந்து இப்போ யாருக்கு மட்டும்தான், மெஸ்ஸிக்கு மட்டும்தான் தருவாங்க, வேற யாருக்குமே தர மாட்டாங்க இந்த காலத்துல வேர்ல்ட்ல. ஸோ ஐ திங்க் ஒன் பார்ட் ஆஃப் இட் இஸ் கரெக்ட். ஃப்ரீடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது பிளேயர்ஸ்க்கு. பட் இப்போ அதே மாதிரி பொசிஷனல், இந்த குவார்டியோலா, டிசெர்பி, அன்டோனியோ கான்டே இவங்கெல்லாம் வந்து பொசிஷனல் பிளே ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்னு வருது. நம்ம பிரேசில் கோச் பெர்னாண்டோ டினிஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ he starts a concept called relationism அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. It gives a lot of freedom to players. Relationism. அந்த கான்செப்ட் வந்து it gives a lot of freedom to players. நீ பிளேயர் இப்போ வந்து ஒரு நம்பர் 10 வந்து நீ எங்க வேணா இருக்கலாம். இப்போ கிரீலிஷ் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நீ லெஃப்ட் சைடு தான் ஆடக்கூடாது, நீ லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும், நீ லெஃப்ட் விங்ல தான் இருக்கணும், யூ ஹேவ் டு ஹோல்ட் த வித். அந்த மாதிரி இல்லவே இல்லை.
யூ கேன் கோ எனிவேர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் Thierry Henry sub பண்ணாரு even after scoring Pep. that is wrong in my Is opinion. it close to what Bielsa is doing with Uruguay? பிஎல்சாவே ஒரு பிஎல்சா வந்து ஒரு குவார்டியோலாவோட மோசம் அவரு. நீங்க வந்து அந்த பொசிஷனல் பிளேல குவார்டியோலா எப்படி இருக்குன்னா அன்டோனியோ கான்டே, பிஎல்சா, டிசர்பி, குவார்டியோலா அப்புறம் தான். ஏன்னா குவார்டியோலா கிவ்ஸ் ஃப்ரீடம் இன் தி ஃபைனல் தேர்ட். நீ அந்த அட்டாக்கிங் பிளேல வந்து நீ ஆர்டர்னு சொல்லுவாரு, அந்த கான்டே தரமாட்டாரு, டிசர்பி தரமாட்டாரு. அதெல்லாம் அது வந்து ரொம்ப லைக் இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் டூ மச். அதான் இப்போ ரிலேஷனிசம் கான்செப்ட் வந்து இட்ஸ் கம்மிங் அப். இந்த ஃப்ரீடம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ பிரேசில்ல வந்து அது கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு. And we also saw that with Napoli last season. Napoli is a big example. இப்போ Kvaratskhelia-லாம் அவ்வளோ ஹைலைட் ஆனது வந்து அந்த Spalletti வந்து gives freedom to the players. Brazil under Ancelotti are going to be fun. Ancelotti மறந்துட்டேன். ரியல் மேட்ரிட் போன வருஷம் இஸ் a prime example. Rodrigo, Viniciusலாம் நீ இங்க தான் இருக்கணும் இல்ல. You can play. You will have a system off the ball. Off the ball, you'll have a system. Exactly. On the ball, do whatever you do. What you need do to whatever illa, but do what you need to not stick. Do what you know. What I think அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் Ancelotti சொன்னாருன்னு நினைக்கிறேன் recently. He said these modern day managers are killing the players' expression. What players want to do on the ballங்கிறது அந்த பிளேயர் தான் முடிவு பண்ணும். என்னால அந்த இடத்துல போய் நிக்க முடியாது. இப்ப இருக்கிற மாடர்ன் டாக்டிக்ஸ் வந்து the player is like அந்த ஹார்ஸோட ஹூஃப் சொல்லுவாங்கல்ல, அந்த ஷீல்ட் விண்ட்ஷீல்ட்ஸ் மாதிரி whatever, they say that it's made to look only to go straight ahead. So அந்த மாதிரி வந்து the players are coached to only find this pass, only find that pass. நீ அந்த பிளேயர் அங்க இருப்பா, நீ அவனுக்கு போகணும், இந்த பிளேயர் இங்க இருப்பா, நீ இவனுக்கு போகணுங்கிறது it's curbing their effectiveness on the ball. Off the ball நீ எப்படி வேணா டீமை செட் அப் பண்ணிக்கோ அப்படினா he gave a recent statement. Correct, he is correct. But எனக்கு அந்த பொசிஷனல் அந்த குவார்டியோலா அந்த டிசர்பிக்கு பட் they have find success ல. Their football is really good to watch. நீங்க அக்செப்ட் பண்ண குவார்டியோலா ஃபுட்பால், டிசர்பி ஃபுட்பால்லாம் வந்து you have to say it is very good to watch and the players enjoy it also. நீங்க எவ்வளவு பேர் 10 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னா ஒருத்தன் தான் கேவலமா இருக்குன்னு சொல்லுவான். கரெக்ட்டா? சோ அந்த ரிசல்ட்ஸும் வருது பிளஸ் ஃபுட்பால் பார்க்கவும் நல்லா இருக்குன்னா how can you argue against it? எனக்கு அதுதான் क्वेश्चन. I agree. இங்க ராகுல் பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து டாக்டிக்ஸ்ங்கிறது எப்பொழுதுமே இருக்கு. the tactics keep changing every time. இப்ப இருக்கிற ரீசன்ட் டாக்டிக்ஸ்ல players are more restricted. அதனால நம்ம வந்து ரூனி மாதிரியோ ஜெரார்ட் மாதிரியோ இன்னொரு பிளேயர் இந்த சிஸ்டம்ல பார்க்கவே முடியாது. அது going forward ஃபுட்பால்லே பார்க்க முடியாதுங்கறீங்க. இல்ல, but the tactics might change. இல்ல இப்ப இருக்கிற எரால இப்படி ஆடுறாங்க எல்லா மேனேஜரும் for some reason. Okay, வெங்கர் வந்து புதுசுல வாட் வெங்கர் brought in. Do you think Arteta is over coaching his players? Arteta is over coaching. Yeah, borderline out. எனக்கு ஏதோ because not good ன்னு நான் சொல்ல மாட்டேன். ரிசல்ட் வருதுன்னா எதுக்கு not good? எனக்கு வந்து அந்த பிளேயர் வந்து அவனுடைய பிளேயர் வந்து வித்த காட்டணும்ங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ராகுல் ப்ரோ just அருண் மட்டும் கேட்டேன். So ஏதோ சொன்ன I had certain amount of structures in apply. So trainingல you practice with certain things. அதுக்கு அப்புறம் மேட்ச்லயே வந்து if a manager comes in and says இது பண்ணனா I don't think that bodes well, to be fair. இல்ல அது again நம்ம வந்து இப்போ if it is going to give me a title, why should I complain? Okay, if it gives, then you won't care less. If it is going to give me what I expect from the team, எனக்கு அவுட்புட் வந்து நான் எதிர்பார்க்கற மாதிரி வருதுன்னா எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. சைக்கிள் பண்ணி எனக்கு ரிசல்ட் வராம நான் மிட் டேபிளா இருந்தேன்னா அப்ப பிரச்சனை எனக்கு. ஓகே, இது ஆர்சனல்ல வே ஆஃப் ஃபுட்பால் கிடையாது. பிரசன்னா எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் இருக்கு உங்ககிட்ட. அருண் நீங்க முடிக்கிறதா முடிச்சிருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். வெங்கர் வந்த புதுசுல வெங்கர் கொண்டு வந்த ஃபுட்பால் வந்துட்டு was alien to England. ரைட், அப்ப வந்து he redefined football. எப்படி ஃபுட்பால் விளையாடணும், எப்படி பிளேயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே அது வந்து அப்ப ஃபாலோ பண்ணது வெங்கர் ஒண்டி தான் ஃபாலோ பண்ணது. ஓவர் டைம் நிறைய டீம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் செல்சி ஆடினப்ப செல்சி வெங்கர் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணலையே. லிவர்பூல் ஆடினப்ப லிவர்பூல் வெங்கர் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணலையே. அவங்க அதே தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எரால சக்சஸ் வரதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துடுச்சுன்னா நிறைய மேனேஜர்ஸ் அது அவங்களோட வெர்ஷனை கொண்டு வருவாங்க. பட் அதோட பேசிக் ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது அதே தான் இருக்கும். இப்ப நம்ம 6 பேர் உட்காந்துருக்கோம் நம்ம மேனேஜர்ஸ். எல்லா மேனேஜருமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சேம் வெர்ஷன் ஆஃப் ஃபுட்பால் தான் ஆடுறாங்க. அந்த ஒரு 30 small tweaks here and there. Exactly. I would say as much as 70% of the football is same. 30% தான் அவங்க அந்த ட்வீட் பண்ணி என்ன கொண்டு வராங்கங்கிறது. இல்ல நிறைய மேனேஜர் பாத்தீங்கன்னா they just stick to a standard 4-2-3-1. இல்ல இப்ப அருண் ப்ரோ சொன்ன மாதிரி வெங்கர் வரதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து லைக் ஃபெர்கூசன்லாம் பெஞ்ச்ல இருந்து பாதி மேட்ச் எந்திரிச்சே வர மாட்டாங்க. எரிக் கேண்டன்ல ஆடுமோ நீ ஆடுன்னு விட்டுருவாங்க. வெங்கர் வந்ததுக்கு அப்புறம் he changed a lot. அவர் என்ன பண்றாருன்னே புரியல.
எங்களுக்கு அந்த டைம்ல. சோ இப்போ பெப்பு பண்ற மாதிரி அப்ப ஃபெர்கூசனே எந்திரிச்சு வந்து நீ இங்க ஆடு அங்க ஆடு அங்க போட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தட் அகைன் ரெடியூஸ் டில் மொரினோ கேம் டு செல்சி. மொரினோ brought in a new system. அப்ப வந்து அத வெங்கரும் அது வந்து அதுக்கு ஓவர் கோச் பண்ணாரு, ஃபெர்கூசனும் வந்து ஓவர் கோச் பண்ணாங்க. சோ இந்த ஓவர் கோச்சிங்கிறது we can differentiate. I'm not sure. ஏனா வந்து பாதிதா உட்கார்ந்தா இருப்பார் unless it's anything ரொம்ப சீரியஸ் நோல ஒண்ணேதா கீழ வந்து இப்படி காமிப்பாரு. But he is very strict. ஒரு பிளேயர் அந்த பிளேயர் வந்து ஒரு இதுல இருந்து மாறி அவன் சொன்னதை கேட்காமன்னா அடுத்த செகண்ட் அவுட் தான். But not going into that. அந்த ஓவர் கோச்சிங்கிறது it also is a part of evolution. அந்த மாதிரி ஒரு ஓவர் கோச் பண்ணாதான் we can evolve for a new system that is coming in. That is what I feel. It is good for the sport or not going forward? No, Definitely yeah, it is it's for not sport. good But for the evolution sport, has to be there. it has to be done. எனக்கு தெரியல what do you mean good for the sport? ஒரு 70s ல வந்து 3 at the back ஆடிட்டு இருந்தாங்க, 30s ல வந்து 2 at the back ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டைமுக்கும் வந்து ஃபுட்பால் இவால்வ் ஆகி புதுசா டிஃபைன் ஆயிட்டே தானே இருக்கு. நம்மளோட மைண்டுக்கு எவ்வளவு ஃபுட்பால் தெரியுதோ அதை தாண்டி ஏதாச்சும் புதுசா as long as it does not come at the cost of killing that players and Definitely kill the players. இது killing the players இல்லையே, you are helping players evolve new skill sets தானே. Wrong players இல்ல I agree with Prasanna. Kill the players definitely yes. நான் வந்து இந்த பாட்காஸ்ட்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எரிக் டென்னாக்கு I'm giving a contemporary example. எரிக் டென்னாக்கு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா ஆடாததுதான் பிரச்சனை அப்படின்ட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இங்க definitely it will kill a player like Bruno Fernandes. அந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நீ போய் எங்க வேணா ஆடு அப்படின்னா போர்ச்சுகல்காரற மாதிரி he'll perform. இல்ல நான் அங்கதான் நான் சொல்லுவேன் அந்த பிளேயருக்கு டைம் இருந்த பட்சத்துல he should have developed a skill set. Exactly. You are not 30 or above. அது it's like 30 நீ ஒரு 29 30 அந்த 28 to 30 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டேனா it's very difficult to teach an old dog new tricks. அது வந்து சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயம். 28 வயசுக்கு மேல நீ போயிட்டேனா உன் ஃபுட்பால் டிஃபைன் ஆயிடுச்சு, நீ இப்படிதான் ஆட போற, you will start questioning. I have a counter argument to that. நீங்க வந்து இப்போ ஸ்கில் செட் அடாப்ட் பண்ணும், பிளேயர் அடாப்ட் பண்ணும்னு சொல்றீங்கல்ல, பட் வாட் இஃப் த பிளேயருக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் ஸ்ட்ரெngth இருக்கு, இஸ் நம்பர் 10, நீ ஃப்ரீயா அவன ஓசில் மாதிரி நீ ஃப்ரீயா ரோம் பண்ண விட்டனா he will excel. பட் ரைட், ஆனா இது மொத்த மிச்சம் இருக்கிற 10 பேரோட எஃபோர்ட் வந்து கம்மி பண்றது இல்ல. Exactly bro, because they play கம்மி பண்ணுது. What if it affects the other 10 players? Exactly. question கேக்க I'm asking question. இப்போ ஓசில் மாதிரி நீங்க ஃப்ரீயா ஒரு, பட் isn't that the manager's job to understand that? இப்போ ஆன்சிலாட்டி மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஓசிலுக்கு தான் இது பெஸ்ட், ஓசில் இந்த ரோல்ல சூப்பரா ஆடுறான், அவதான் மேட்ச் வின்னர், அவதான் மேட்ச் எனக்கு நான் ஆன்சர் பண்றேன். எனக்கு 10 பேர் இப்படி ஆடுறாங்க ஒரு டிஃபைன் சிஸ்டமா, நான் ஒருத்த வண்டி நான் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பேன்னு சொன்னா மிச்ச 10 பேர் போடுற எஃபர்ட்டை மொத்தமா நீ இட்ஸ் நாட் ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன். நீ என்னோட டீமுக்கு எனக்கு அவுட்புட் வரணும், ரிசல்ட் எனக்கு இந்த கேம் கோல் போக கூடாதுன்னா ஒசில் இந்த பொசிஷன்ல நிக்கணும்னா ஒசில் இந்த பொசிஷன்ல நின்னுதான் ஆகணும். கம்பைன் பண்ணி ஆடு. இப்போ நம்ம 10 பொசிஷன் வந்து it is dead ன்னு நம்ம சொல்றோம். 10 பொசிஷன் is not dead. It has evolved into an attacking 8. Yeah, it is evolved into an attacking 8. You can do a lot of defensive duties. 10 combined இருக்கலாம், 6 8 10 combined. இப்ப ஸ்டோன்ஸ் ஓட ரோல்னா என்ன, சென்டர் பேக் 6 8 எல்லாமே ஆடுறாங்க. Exactly, and this is how the game will evolve. இப்ப சாந்தோலன்ஸ் வந்தா he can bring in a new system. அவனுக்கு அந்த can we all agree in the Premier League we have only Madison as a number 10. அவனுமே டிஃபென்சிவ் டியூட்டிஸ் பண்றானே அவன். எனக்கு இல்ல அருண் ப்ரோ இல்ல இப்போ வெயிட் பண்ணுங்க, என்னோட பாயிண்ட் இதுதான், என்னோட மெயின் பாயிண்ட் இதுதான். இது வந்து நம்பர் 10 செத்து போச்சுன்னா இட்ஸ் நாட் த பொசிஷன், இட்ஸ் அபவுட் த பிளேயர்ஸ். நம்பர் 10னா அந்த காலத்துல இருந்து பாருங்க, கிளென் ஹார்டல் ஆர்டர்ல இருந்து பயங்கர ஃபிளார் கிரியேட்டிவான பிளேயர். அவங்க 10 பாஸ் கேவலா போடுவாங்க, ஆனா அந்த ஒரு பாஸ் கில்லர் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சால்தான் எல்லாரும் வந்து 96 மினிட்ல அவங்க அந்த கோலோ அந்த அசிஸ்டோ கிரியேட் பண்ணும்போது எல்லாரும் நீ தாயா அப்படின்ற மாதிரி. சேம் வித் தியரி ஆண்ட்ரி, ஒரு சேம் வித் லைக் ஓவர் யூனிட். இப்போ நான் அதே கேக்க திருப்பி டிப்ராய்னா இருக்கான், பெர்னார்டோ சில்வா இருக்கான், இவங்க எல்லாம் பண்றது வந்து என்ன ஈவன் இல்ல டிப்ராய்னா நான் இந்த விதத்துல சொல்றேன். டிப்ராய்னாக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ரோல்ஸ் பெப் கொடுத்துட்டான். நீ இந்த ஜோன்ல தான் எல்லாருமே தெரியுங்க, அந்த ரைட் சென்டர் மிட் ஜோன்ல இருந்து கிராஸோ இல்ல அங்க கிரியேட் பண்றது. பெர்னார்டோ சில்வா இங்க ஃப்ரீ ஸ்பிரிட் ஆற, பெர்னார்டோ சில்வா அவனோ இதுவா தான் ஆட தேவையில்லை. அவனோட நீங்க சொல்ற மாதிரி 10 கேவலமான பாஸ் போட்டு ஒரு நல்ல பாஸ் போடுறானா டிப்ராய்னே அதுதான் பண்றான், பெர்னார்டோ சில்வா அதே தான பண்றான். How is it different? They are doing more. I am scared of Bernardo Silva more than De Bruyne, to be honest. அதே தான பண்றாங்க, எனக்கு அதெல்லாம் புரியல என்ன டிஃபரன்ஸ். இல்ல அப்ப நீங்க பெர்னார்டோ சில்வா வந்து மோனாகோ டீம்ல ஆடுறப்ப பாருங்க எப்படி ஆடுனாங்க. அதுல ஆடுற ஒரு 40% இல்ல அதுல ஆடுற 40% பெர்னார்டோ சில்வா மோனாகோல ஆடுறப்ப மெயின் மேன்,
இங்க அவன் இன்னொரு பிளேயர். ஏங்க மெயின் மேன் விட்டுருங்க, நீங்க லைக் அந்த மெயின் மேன் அப்படிங்கறதே விட்டுருங்க, அவன் எப்படி ஆடினா, அவன் எவ்வளவு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்கறத It works for Monaco, it doesn't work for the Premier League. கால உடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃப்ரீ ஸ்டைல். I don't know ஏன் அந்த மாதிரி, ஏன் அவன் பிளேயரா தானே அவங்க ஆனா அதே பிளான் பேர் தானே இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கறத பாயிண்ட். ஸ்ரீகார்த்திக் இது தெரிஞ்சு தானே வரீங்க, பேப்பர்ல கையில் போட்டு தானே வரீங்க. அண்ட் ஸ்ரீகார்த்திக் where is his more. இப்ப வந்து கௌதம் சொன்ன மாதிரி பெர்னாண்டோ சில்வா இஸ் பீயிங் ஸ்கேர்ட் ஆஃப். மொனாக்கோல அவன் இருக்கும்போது இஸ் ஜஸ்ட் another budding player, அவ்வளவுதான். இன்னொரு 5 வருஷம் அவன் அங்கே ஆடி இருந்தானே யாரும் தெரியாம போயிருப்பான். அந்த ஸ்கில் செட் பெப் கார்டியோலா இஸ் புட்டிங் இட் இன் a frame. இந்த பவுண்டரியில இந்த ஸ்கில் செட்டை இவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணி இல்ல இப்ப எல்லாரும் வந்து மாதிரி தூக்கி காட்றாங்க அவன். அந்த மாதிரி நான் வந்து இந்த சிஸ்டம்க்குலாம் அகைன்ஸ்டா இருக்கேன். என் மேனேஜர் வந்து நான் பெப் தான் காப்பி பண்றேன்னு சொன்னான். சோ என்னோட தலையெழுத்து அதுதான். நான் இதுல வந்து அகைன்ஸ்டா எல்லாம் சொல்ல. எனக்கு என்ன சொல்றேன்னா, லைக் இப்போ வந்து சிஸ்டம்ஸ் ஆர் குட். லைக் அது எண்ட் ஆஃப் தி ஃபுட்பால் எவால்வ் ஆகுது. அவர் சொன்ன மாதிரி தான் 30s ஆடின ஃபுட்பால் 60s கிடையாது, 60s 90s கிடையாது, 90s ஆனது இப்ப கிடையாது. ஆனா I feel like that still there has to be some amount to, நீங்க பிளேயர்னு அவனுக்கு கொடுத்தாதாங்க something has to excite him. புரியுதுங்களா? அது எண்ட் ஆஃப் தி எனக்கு அதனால சம்டைம்ஸ் எனக்கு மேடிசன் எல்லாம் பார்க்கும்போது, நீங்க மேடிசன் வந்து சும்மான சம்டைம்ஸ் 4 பேர் சும்மா போர் அடிச்சு ட்ரிபிள் பண்ணுவோம். அதுதான் லைக் ஈவன் நான் இதான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் நீங்க பிளேயர் அது மாதிரி பண்ண விட்டாதான் லெட் them enjoy their game. at the end of the day நான் உங்களை பத்தி தெரியும், ஃபுட்பால் வந்து ஃபுட்பால் என்டர்டெயின்மெண்ட், ஃபுட்பால் நான் என்டர்டெயின்மெண்ட் தான் பாக்குறேன். சோ எனக்கு at the end of the day I want entertaining players. அவ்வளவுதான். டிராஃபி ஜெயிக்கலாம் என்ன பண்றது பாவம். சரி அத விட இல்ல இது உனக்கு சந்தோஷம் இல்ல. பட் எனக்கு சந்தோஷம் இல்ல. இது நீங்க டிபேட்டா வச்சீங்கன்னா 70% எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. எழுதி வேணாம் தானே. Football entertainment. You are saying a player can express himself in any way he wants, even if it doesn't lead to a trophy. see பாத்தீங்களா, இப்போ ஒரு எண்ட்ல ஒன்னு போட்டீங்களா, நான் இத சொன்னேன் எங்கயாச்சும், நீங்களா அத கணக்குல எடுத்துக்கிறீங்க. இது வந்து இல்ல இது ஒரு பிக்கெஸ்ட் மித். பெப் வந்து என்டர்டெய்னிங் ஃபுட்பால் ஆடி டிராஃபி ஜெயிக்கலையா, அதே மாதிரி தாங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்காவும் ஆடி டிராஃபி ஜெயிக்கலாங்க. அந்த காலத்துல ஜெயிக்கலையா அப்ப யாருமே. பெப்பு என்டர்டெய்னிங் ஃபுட்பால் ஆடி தான் டிராஃபி வின் பண்றாரு. பெப்பு தான் பிளேயர்ஸ மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. அது உண்மைதானே? ஆமா அதான் நானும் சொல்ல வந்தேன். அதான் சொல்றேன். It is working, it is entertaining. Okay, நான் வந்து ஒரு பெப்போட பெரிய ஃபேன். ஓகே, சிட்டி ஃபேன் ஆப்வியஸா. பட் I feel he restricts பர்னார்டோ சில்வா விடுங்க, he restricts Phil Foden வந்து he has to play a free role. He has to get the ball to his feet. அவன் வந்து எங்க போனாலும் he has to roam வந்து அவன் பால் ஃபீட் கிடைச்சா, நீங்க Phil Foden பிளே பார்த்தா he will always ask for the ball. எனக்கு குடுன்னு கேட்டு. பட் system doesn't allow that. Jack Grealish best example. Grealish தேவையில்ல. ஜாக் கிரீலிஷ் கொண்டு வந்தது வந்து பெப் ஜாக் கிரீலிஷ் கொண்டு வந்தது அவன் வித்த காட்டுறது கிடையாது. அவனுக்கு அந்த லெஃப்ட் சைடுல கண்ட்ரோல் வேணும். பெரிய டீமோட ஆடுறப்ப எனக்கு கண்ட்ரோல் வேணும். உன்னுடைய ஸ்கில் செட்ல நீ உன்னுடைய பெரிய ஸ்கில் செட் நினைக்கிறது வித்த காட்டுறது. ஆனா எனக்கு உன் ஸ்கில் செட்ல நான் பார்த்தது நீ ப்ரொவைட் பண்ற கண்ட்ரோல். டோக்கு இப்ப ப்ரொவைட் பண்ணலையா? இப்போ ஒரு பெரிய கேம் ஆடுறப்ப ராகுல், ஒரு பெரிய கேம் ஆடுறீங்க, லெஃப்ட் விங் யார் ஆடுவீங்க? டோக்கு. இல்ல இந்த எக்ஸாம்பிள் தான் நீங்க சொல்லி இல்ல இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லி எடுத்தீங்க. நான் இன்னும் 2 வருஷத்துல கிரீலிஷ் பெறுவோம், டோக்கு தான் மெயின். அப்ப பாக்கலாம் கிரீலிஷ் டோக்கு என்ன பண்ணுவாங்க. டோக்கு அவனோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொண்டு வருவான். It is a matter of coaching, not just tactics. அதுதான் எனக்கு அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து எல்லாரும் பொசிஷனல் அந்த கரெக்டா ஆடணும். தட் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட். ஒரு பிளேயருக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கலன்னா, ஒரு அது எப்படி சொல்றது, எனக்கு கரெக்டா ஒரு நம்பர் 10 ஆடுறான்னா he has to get that freedom. ஒரு இதுதான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ராகுல் சொல்ல வருது it is the player's responsibility to get the freedom and play as a 10ங்கறாரு. நோ. அது எப்படி பிளேயர்ஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படி சொல்லல கௌதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, it's actually the manager's job to get that. manager's job. ஆமா, managers to get that. இந்த மாதிரி அப்போ if it is working, it means the manager is getting the best out of the player and the system. No, Foden is not. இப்போ Foden வந்து எங்க இருந்தா ஒரு காலத்துல 3 years back வந்து Foden எப்படி பேசிட்டு இருந்தாங்க, லைக் he was ஒரு மெஸ்ஸிக்கு ஒரு இது I think he won 2 years in a row young player. இல்ல எனக்கு இப்ப restricted. பெப் வந்து Foden ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணுதான் பெப்புக்கு எப்பவுமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா he restricted Foden வந்து Foden has to get that freedom. ஓகே,
he has to get that freedom. அவன் வந்து பால் கேப் எப்பவுமே பால் கேட்பாங்க, but he doesn't get it. It's basically it's give or take. இப்போ வந்து பெப் said இல்ல, sometimes you I wanted Palmer to stay because Mahrez was leaving. I wanted Palmer to stay, but he said I want to leave. அதேதான் if it's for Foden. No, if Foden wants to play his role, then he has to go. No, Foden வந்து he has to say that Foden he is a type of player that I am him. அந்த மாதிரி எனக்கு பால் கொடுத்தா நான் 4 பிளேயர் தாண்டி போய் அசிஸ்ட் போடுவேன்டா, கோல், அந்த மாதிரி பிளேயர். அந்த மாதிரி பிளேயர் வந்து பெப் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங். அந்த மாதிரி பிளேயர் வந்து பெப் சிஸ்டம்லயே வராது. அந்த ஐடென்டிட்டி பிளேயர் பெப் சிஸ்டம்லயே வராது. ஏன்னு சொல்றேன். இப்போ ஹாலண்ட் is scoring 55 goals. இன்னுமே we as fans are addressing it saying Haaland is Pep's team. ஹாலண்ட்னால தான் சிட்டி ஓடுது நம்ம சொல்றோம். That is my problem. ஏன்னா manager is given more than the player. The player should be the guys. Players should be performing the stage. The players தான் appreciation கிடைக்கணும். அந்த கேம் according to me இந்த கேம் அதிகம் appreciation வருது. players are performing. They have to get that. But system வந்ததால they can't get the position. I think that's true. அதாங்க அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கர்லாம் இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமோட அந்த டாக்டிக்ஸ் முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீ இதான் டாக்டிக்ஸ், நீ உன்னோட போய் உன் ஸ்கில் செட்டை காட்டுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப மேன் சிட்டில விளையாடுறது வந்து 11 பிளேயர் கிடையாது, மேன் சிட்டில விளையாடுறது 11 பெப்பு. அதுதாங்க எவல்யூஷன். அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் வாட் எவ்ரி அதர் ஹேண்ட்ஸ் அதான் பண்ணாரு. எரிக் டென் ஹாக் அதான் பண்ணாரு. பட் ஸ்டில் see ஆனா don't you think there has to be some amount of ஒரு லீவே மாதிரி கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயர்காச்சும் இஸ் வர்க்கிங். சிட்டி அத பண்ணி they are playing beautiful football and they are winning title. அத தான இப்ப காப்பி பண்ணனும்னு பாப்பாங்க யாரா இருந்தாலும். கார்த்திக் நான் சொல்றேன் பேசிக்கா வந்து it will work. இதுக்கு பதில் நான் சொல்ல வரேன். themselves தான் அவங்களே தான், வேற யாருமே ஸ்டாப் பண்ணல, அவங்க தான், அவ்வளவுதான். யோ சீரியஸா அத இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நான் Arun, can you just tactics football is the way forward. Like see if it means killing like எல்லாம் சொல்லுவாங்க, see ultimately player manager wants a style of play from some of his players. adi if he gets it and it works and he wins trophies, fine, அவ்வளவுதான். if a player feels இதுவா இருக்கு, நான் வந்து இதுவா இருக்கேன்னா he is open to leave, simple as that. கில்லிங் கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு புரியல. லைக் யூ ஆர் அலௌட் டு பீ கிரியேட்டிவ். அந்த உனக்கு அந்த என்வாயன்மெண்ட்ல நீ எப்படி எவ்வளவு கிரியேட்டிவா இருக்க? அந்த என்வாயன்மென்ட் இல்ல you are not allowed to be creative. specific zones in a very what specific could have been அப்படிங்கறத நம்ம பேசவே முடியாது. ஃபில் ஃபார்ம் கொடுத்திருந்தா what could have beenங்கறத நம்ம பேசவே முடியாது. he could have failed also. ஓகே, இப்போ ஃபில் ஃபோடனே வெச்சுப்போமே. ஃபில் ஃபோடன் வந்து இப்போ உன்னோட ஃபுல் பேக்குக்கும் சென்டர் பேக்குக்கும் இடையில இருக்கிற ஜோன்ல நீ இருக்கணும். அங்க இருந்து அந்த ஏரியாவை நீ ஃபுல்லா அந்த இது I'm just quoting it as an example. ஓகே, இந்த இதுல இல்லாட்டி அவன் லெஃப்ட் ஃபுட்டர் தானே அவன் ஃபில் ஃபோடன். சென்டர் பேக்குக்கும் ரைட் சென்டர் பேக்குக்கும் ரைட் பேக்குக்கும் இருக்கிற இதுல இருந்து நீ வந்து இது பண்ணணும். அந்த ஆப்போசிஷன் ஜோன்ல நீ இருக்கணும். அந்த ஜோனுக்குள்ள நீ எனக்கு இந்த விஷயம் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி டிஃபென்சிவா நீ எனக்கு தேவைன்னா அந்த ஜோனை நீ வந்து ஆக்கியபை பண்ணி எனக்கு வந்து அந்த டிஃபென்ஸ் that is not Foden's strengths. That is not Foden's strengths. Yeah, Foden oda strength நீங்க புரிறீங்க. If Foden wants to play his tricks, if Foden wants to play who he was, na he has to go to a mid table team. Simple. இல்ல அப்படி இல்ல. இப்போ நீங்க போடன் சொல்றீங்களா? இது சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு போன சீசன் ஆடுற மாதிரி ஆர்சனல் விங்கர்ஸ் இந்த சீசன் ஆடல. இந்த சீசன் ஆர்சனல் விங்கர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா ஆனா அது உங்களுக்கு இல்ல எனக்கு அது நீங்க ஜெயிக்கிறீங்க, லைக் ஐ மீன் ரிசல்ட்ஸ் கிடைக்குது, அதை விட்டுங்க. ஆனா நீங்க ஹானஸ்டா ஃபேனா சொல்லுங்க, உங்களுக்கு அந்த விங்கர்ஸ் எப்படிதான் பாக்கணும்னு இருக்கா? என்னோட கேள்வி அதுதான், வேற எதுவுமே இல்ல. எனக்கு பாக்கணும்ங்கிறது கவலையே இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ எனக்கு சிம்பிள். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். எனக்கு அட்ராக்டிவ் ஃபுட்பால் பார்க்கணும். போன சீசன் நாங்க ஆடின ஃபுட்பால் வேற லெவல், இது எல்லாமே ஓகே. பட் போன சீசன் 44 கோல் கன்சீட் பண்ணோம். எந்த டைட்டில் வின் பண்ற டீமும் 35 கோல்ஸ் தாண்டி கன்சீட் பண்ணாது. அந்த 10 கோல் தான் டிஃபரன்ஸ். அந்த 10 கோல் குறைக்கிறதுக்கு நாங்க இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தோம்னா வருதுன்னா ஐ வுடன்ட் மைண்ட். எஸ்பெஷலி கிவன் தட் எங்களுக்கு இன்னொரு புது பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, அவங்க செட்டில் ஆகுறாங்க. முக்கியமான பிளேயர் யாரை சுத்தி நாங்க இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணோமோ, டிம்பர், அவனே வந்து இந்த சிஸ்டம்ல வந்து இன்னும் இன்ஜுரி ஆயிட்டு வெளியே உள்ள வராம இருக்கான். ஸோ இதுல இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு. மேபி டிம்பர் வந்ததுன்னா கேம் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் பிளே கொஞ்சம் மாறி எல்லாமே வரலாம். ஓகே, அல்டிமேட்லி எனக்கு அட்ராக்டிவ் ஃபுட்பால் பார்க்கணும். எனக்கு நீ வந்து கோல் அடிக்கிற ஷெஃபீல்ட் யுனைடெடோட 5 கோல் அடிக்கிற அப்படின்னா எனக்கு கவலையே கிடையாது. நீ அடுத்த மேட்ச்ல 1-0 4 மேட்ச் வின் பண்ணிக்கோ.
எனக்கு நீ மொத்தமா சேர்த்து போட்டு 5 மேட்ச்ல 10 கோல் அடிச்சிட்ட. See, I don't mind. Okay, I have அதே மாதிரி தான். இப்போ நான் there is still a good quality of football that we are playing. என்ன சான்ஸ் கிரியேட் பண்ண மாட்டேங்கறோம், பட் எங்களுக்கு லெவல் ஆஃப் கண்ட்ரோல் it's not with flair, but அவ்வளவுதான். it's not with see, flair. I want flair. on the collective it's working. yeah you want flair, but நாங்க வெங்கட் கிட்ட இருந்திருக்கோம். flair ஒண்டி காமிச்சிட்டு 4th எவ்வளவு தடவை finish பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். exactly. அதனால தான் உங்க மேனேஜர் flair, but not at the cost of losing yeah exactly. இப்போ பெப் கார்டியோலாவே இல்ல ஓகே ஃபோர்டன் நீ எனக்கு நம்பர் 10 ஆடுறா, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் வந்து மாத்தஸ் நியூனஸும் ரொட்ரியும் போட்டு ஆட போறேன், எனக்கு வேற யாருமே இல்ல, எல்லா இஷ்டத்துக்கு ஓடுங்கறான்னு சொன்னா இன்னும் தாறுமாறா இருக்கும் உங்க ஃபுட்பால். இஷ்டத்துக்கு ஓடுறது விடுங்க, பட் ஃபோர்டனுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் பிளேயருக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னா, ஐ லைக் டு see ஒரு நம்பர் 10 ஒரு ஃப்ரீயா ரோம் agreed. I for the free space want him to do so much that அவ்ளோ இது வேணாம். எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கல. பிகாஸ் ஃபுட்பால் அந்த சேஞ்ச் வந்து எனக்கு பிடிக்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க compromise if you want to go for a bigger thing. அவ்வளவுதான். Basically we have to let's round it up here. I don't know in the discussion the tactics football versus old fashioned football பத்தி நம்ம பேசவே இல்ல, but basically old fashioned football was game in 10 was long ball game. never a old fashioned football. இல்ல it might be one game in 10 now. What I mean by old fashioned football is long ball football. கான்டெக்ஸ்ட் அதெல்லாம் பண்ணாரு. he can win you 1 or 2 games out of 10 games. இல்ல ஒருத்தவங்க பால் எடுத்துட்டு ஓடுங்கடா, do magic, win the game, அவ்வளவுதான். பேசிக்கலி நம்ம கண்ட்ரோல் வச்சிட்டு FIFA ஆடுற மாதிரி தான். you can do whatever you want அப்படிங்கிற மாதிரி தான் old fashioned football இருந்துச்சு. but coming to this conclusion we that can work 2 out of 10 games நான் சொன்ன மாதிரி. yeah, but that won't work for a long period of time. ஒரு I think it's one cycle, ஒரு 10 year cycle எடுத்து பார்த்தோம்னா football is evolving. we don't know what 2030s could bring. completely we could go back to old fashioned football. Who knows? next year தெரியாது, ஒரு கேரண்டியும் கிடையாது. I think it's coming. இப்போ பிரேசில் நீங்க கொஞ்சம் க்ளோஸா பார்த்தாலே it's football is changing already. the number 10ஸ்லாம் மறுபடியும் வராங்க. எனக்கு அதான் but every leagueல அது வொர்க் ஆகணும்ங்கற அவசியம் இல்லையே. exactly. Brazil has always been like that. Brazilல maximum freedom. It has always been like that. that's why we get all the fair players from Brazil. இல்லனா how will Brazil produce all these fair players? அப்போ சில ஃப்ராடுகளாம் இருக்காங்க. யுனைட்டட் டீம் ரெண்டு டிஃபரண்ட் இல்ல ஃப்ராடுகளாம் இருக்காங்க. இல்ல நான் இதான் சொல்லுவேன், இந்த மேனேஜர் வந்து ரீடிஃபைன் பண்ற டாக்டிக்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி லீக் தட் தே ஆர் பிளேயிங். இப்போ இந்த லீக்ல வந்து அடிக்கிறாங்க, ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்குன்னா இப்படி ஆடுறது தான் நம்மளுக்கு இருக்கலே சேஃப். எந்த மேனேஜருமே வந்து இப்ப தவிர்த்து கரண்ட் சினாரியோல வந்து எந்த மேனேஜருமே ஓகே நீங்க 4 கோல் போட்டா நான் 5 கோல் போட்டு ஆடுவேங்கிற மாதிரி மேனேஜரே யாருமே கிடையாது. அது அவங்களுக்குமே the point is also to say அருண் சொன்ன மாதிரி பிரீமியர் லீக்ல வந்து they play one football. அதே டீம் போய் சாம்பியன்ஸ் லீக்ல விளையாண்டா they play differently. yeah exactly. இப்ப வந்து கிளாப் குட்டினியோ இருந்தப்ப ஆடுனதுக்கும் குட்டினியோ போயிட்டு வைனால்டியம் ஃபபினியோ and இன்னொரு மூணாவது தியாகோ இருந்த Thiago was not that. வந்து அடிக்கடி எங்களோட வந்து கோல் போட்டு போயிடுவான், அவனுக்கு தெரியும் டார்ச்சர் ஃபெலோ அவன், எங்களோட ஆடுவான். யார் சொல்றீங்க? இந்த ஹெண்டர்சன் ஃபபினியோ இதுல யாரு கிரியேட்டிவ் பிளேயர்? யாருமே கிடையாது. ஆக்சுவலா இந்த சிஸ்டம்க்கு இதுதான் சப்போர்ட்டரா சொல்லிருந்தேன். அது வந்து சோ மெனி லைக் நான் வந்து நோ டிஸ்ரெஸ்பெக்ட், நான் லிவர்பூல்ல சொல்ல நிறைய ஓரளவுக்கு ஆவரேஜான பிளேயர்ஸ் எல்லாம் சிஸ்டம்னால நிறைய வந்து ஸ்பெசிபிக் ரோல்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து நல்ல all three Milner, Henderson, Fabinho, all three and Wijnaldum, all four did their job. அதான் சொல்றேன், ஸ்பெசிபிக் ரோல்ஸ். They gave you a 7 or 8 out of 10 every single game. Exactly. They did their job because they were needed to protect Trent and Robertson. ஏனா Trent and Robertson were our outlets. even எனக்கு இவ்வளவு பண்ணினா போறோம், ஆனா இத கரெக்ட்டா இது ஒருவேளை இது இல்லாம ஒருவேளை கிளாப் வந்து இப்படிதான் இல்லாம எண்டர்சன் நீ எப்படி வேணா சென்டர் மிட் ஆடிக்கோ, வைனால்டம் எப்படி வேணா ஆடிக்கோனா அவ்வளவுதான் அந்த டீம். அந்த பிளேயர் ஸ்ட்ரெங்த்ங்க. நான் அந்த நம்பர் என்னோட ஒபினியன் என்னன்னா, மேனேஜர் தான் வந்து எல்லாரும் இப்போ எல்லாருமே மேனேஜர் தான் லைக் பேசுறாங்க, லைக் மேனேஜர் தான் அவன் தான் மெயின் அப்படின்னு பேசுறாங்க. ஐ டோன்ட் லைக் தட். ஓகே, எனக்கு வந்து அது பிடிக்கல பர்சனலா. தப்பு நடந்தா மேனேஜர் தானே தூக்குறீங்க, பிளேயர் தூக்குறீங்க. பிளேயர் 4 மேட்ச் அப்படி சொல்ல வரல. ஐ வாண்ட் தி பிளேயர் டு பீ தி ஸ்டார். ஓகே, ஐ வாண்ட் ஹிம் டு பீ தி not happen. இல்ல ராகுல் நான் சொல்றேன், பிளேயர் தான் இன்னுமே ஸ்டார், மேனேஜர் தான் மோர் ரெஸ்பான்சிபிள்.
ஏன்னா மேனேஜர் goes wrong, the manager is a player still stays. 55 கோல் போட்டீங்க ஹாலண்ட் போட்டான்னு சொல்லிட்டு பேசணும். நம்ம ஏன் பேசுறோம் அதை பத்தி? ஹாலண்ட் 55 கோல் போட்டான்ல, அவன் தானே ஸ்டார். சிட்டினாலே ஒரு டீமா தான் பேசுறீங்க எப்பவுமே. நான் எல்லாரும் டீமா தான் குவார்டியோலா தான் நம்பர் 1 சிட்டில. அது வந்து எனக்கு கார்டியோலா பாஸ் மெஸ்ஸி கூட இருக்கும்போது கார்டியோலா தாங்க ஃபர்ஸ்ட். என்ன பண்ண முடியாது. I want Arsenal to talk about Odegaard more than Arteta. என்னோட personal I don't think that will happen. My personal opinion. நீங்க ஓடகார்ட் நல்ல பிளேயருங்க, பட் ஓடகார்டோட ஸ்கில்ஸ் வெளிய கொண்டு வந்து ஆர்டெட்டா தானே. ஓடகார்ட் ஏன் நல்ல பிளேயர்னா it is because of Arteta. No, I think we have to conclude it here and let me say something and அதுக்கு என்ன சொல்லுங்க. Football is evolving to a stage after Messi, Ronaldo to an extent where managers are being praised more than players, and I think it is good because managers take the fall for the team. Managers should get the applause for the team. I think that's where we stand right now. But I agree. Like sometimes I feel like sometimes players take the either when they win and the manager takes the blame when they exactly. நம்ம வந்து ஒரு பிளேயர் வந்துட்டு 10 கேம் கேவலமா ஆடினாலுமே எண்ட் ஆஃப் தி சீசன்ல 10 கேம் கேவலமா ஆடினான்டா வந்து ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு மேனேஜர்னால 10 லாஸ் வந்ததுன்னா மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணணும்டான்னு சொல்லுவோம். இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுவாரு. வெங்கர் சூப்பரா சொல்லுவாரு. ஒரு எல்லாமே ஃபங்க்ஷன்ல சூப்பரா சொல்லுவாரு. End of the day the player does the job on the field, he has to get the praise. அவ்வளவுதான். Player does the job on the field, praise கிடைக்காம இல்லையா? Not more than the manager. Man of the match players தான கொடுக்கறாங்க, manager of the match கொடுக்கறது இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி we'll agree to disagree. கரெக்ட் தான். Nice. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். Manager does not set him up that way. He is not going to play that way. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் ராகுல். I'll just finish with this. You have a player of the month, player of the match, player of the month, manager of the month தான் ஒரு மேனேஜர் மேட்ச்னு என்னைக்குமே வராது. ரெண்டாவது விஷயம் வெங்கர் சூப்பரா சொல்லுவாரு. ஒரு லீக் மேனேஜர் அசோசியேஷன்ல ஃபெர்குசன் டு வெங்கர் டு இந்த क्वेश्चन கேட்பாங்க. Who is the most important person in the club னு கேட்பாங்க. It's the manager because if things go wrong you go and sack the manager first. அவ்வளவுதான். எல்லா பிளேமும் மேனேஜருக்கு தான் போகும். இவனால நம்ம கேவலமா ஆடினோம்டான்னு எந்த பிளேயரை பத்தியுமே வந்து ஒவ்வொரு சீசன் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மேனேஜர் தாண்டா நம்மள இவ்வளவு கேவலமா கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு எல்லா பிளேமும் மேனேஜர் நடக்கும். I think let's end it there with the final thing. எல்லாரும் நாளைக்கு வேர்ல்ட் கப் ஃபைனல் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படிங்கறது தெரியல. just a small thought. எல்லாருக்கும் I'm giving each person 30 seconds to predict what will happen in the game. இந்தியா எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க. நாளைக்கு அப்படியே இந்தியா ஏதோ இது இருக்காமே ஃபுட்பால் மேட்ச் இருக்கா நாளைக்கு ஏதாச்சும் இந்தியாக்கு. 21st கத்தாரோட second world cup qualifier against Qatar, but let's talk later. But 30 seconds தான். What will happen in the game? Start off with Rahul. எனக்கு வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும். I'm always against, but I think India will win. It is written. நான் வந்து நிறைய பேச விரும்பல, but this world cup has written for India. It is for India, by India, to India. Okay, done. Okay, Mani. எனக்கு my personal favorite has always been Australia, but இந்த வேர்ல்ட் கப் வந்து இப்ப இருக்கிற இந்தியா டீம் வந்து நம்ம சிட்டி டீம் மாதிரி as I said juggernaut. அவங்கள பீட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. சான்ஸ் இல்ல. I think it is going to be cake walk for India. அருண், நான் ஒரு ஆஸ்திரேலியா ஃபேனுப்பா. 2003 வேர்ல்ட் கப்ல வந்து சச்சின் அவுட் ஆனப்ப மெரினா பீச்ல ஏன்னு கத்த வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் புடிச்சாங்க என்ன சுத்தி வர ஓபன் பாண்டிங் ஸ்ப்ரிங் பேட் வச்சிருக்காரு. நீங்க ஸ்ப்ரிங் பேட் காரணம் அந்த அதுதான் சொல்ல வந்தேன். சோ பட் நான் சின்ன வயசுல பயங்கரமா திட்டு அவமானம் எல்லாம் பட்டிருக்கேன். இஷ்டத்துக்கு அவமானம் எல்லாம் பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பச்சை வார்த்தையில திட்டு வாங்கியிருக்கேன். பட் வேர்ல்ட் கப் இந்தியா தான் அடிப்பாங்க. இந்தியா will win. பிரசன்னா, India to win. First part அந்த மாதிரி but first ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபைனல்ஸ்ல ஆர்ச்சேல இந்த வாட்டி யாரை விட்டு ஓட விட்டானே நம்மள. சோ இந்த வாட்டி ஹோப்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஆடிட்டு then we'll win. முக்கியமா 2 மணிக்கு அலாம் செட் பண்ணனும் as usual. ஆமாமா ஐயோ காலையில நான் யோசிக்கிறேன் நான். எனிவே நமக்கு 3:30 மணி கார்த்திக் ஆமா ஈஸ்டர்ன் டைம் சென்ட்ரல் டைம் டிஃபரன்ஸ். கார்த்திக் ஈஸ்டர்ன் டைம் 3:30 am. 2003 ஸ்ப்ரிங் பேட்டுக்கு நாளைக்கு 5 வாங்கிரும். I think hopefully we do. ஏனா that is the time I started following cricket. 2001 2 3 அந்த சீசன். அந்த பின்ன ஜெயிக்கலனா இதுமே எந்த வர்க்கமும் ஜெயிக்க மாட்டாங்க. This is the best ever got to win. அப்பலன்னா வந்து நினைவு தர ஆரம்பிச்சு. I can never sleep on the 2003 final. I can never. From my lifetime I can never sleep on that final. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. board exam time la era, but 12th board exam when Sachin played that pull shot and the ball went up in the air, I was like shit. Appove I still can't forget that moment, and I feel naiki but I feel that even at that time Australia was still the best team. So on the miles we are the best team and there is no excuses. Hopefully we get number Australian World Cup finals are a different beast.
ஆஸ்திரேலியன் மக்கள் வேர்ல்ட் கப்பே டிஃபரண்ட் பீஸ்ட்றாங்க. Yeah, yeah, இல்ல, yeah. இல்ல, but in terms of finals சொல்றேன் நான். இதெல்லாம் finals வந்தாலே they are very clinical. ஆனா இது வேற எல்லாமே தெரியுது, பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் இங்க வந்து ஆன்டி இந்தியன் அப்படிங்கறத வந்து இந்த பாருங்க ஜிங்கோயிஸ்டிக்கா பேசாதீங்க. டெக்சாஸ்ல ஸ்போர்ட்ஸ்க்கு உட்கார்ந்து என்னங்க நேஷனல் பிரைடு? ஆமா நான் ஒருத்தன் 2019ல தலைவன் ரன் அவுட் ஆகி ஏமாச்சாங்க. அதனால வந்துட்டு நாளைக்கு எல்லாரும் ஜெயிச்சுட்டு எங்க அண்ணனுக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். இப்ப ஜெயிச்சா தோனினாலதான், தோனி கண்டுபிடிச்ச டீம், அதனாலதான் ஜெயிச்சோம். நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என் ட்வீட்டை மட்டும் பாருங்க. நான் 2011 லெட்டர் எடுத்தேன். அவ்வளவுதான். எல்லாமே தோனி. யாருக்கு என்ன வந்தாலும் their own agendas. அவ்வளவுதான். Thank you everyone for joining us. So much fun. Thank you so much. The second episode of G நோட் பண்ணிட்டு இருக்காரா? என்னது? லாஸ்ட் கமெண்ட் G நோட் பண்ணிட்டு இருக்காரா? So thank you all once again. Thank you so much for joining us. First time பாக்குறீங்கன்னா we hope we had a really good time. 2 hours we had a really good discussion நிறைய டாபிக்ஸ்ல. Don't forget to share this with your friends. அதே மாதிரி subscribe to வடலண்ட நேஷனல் பாட்காஸ்ட் and to Prasanna for PB Talks. ஃபுட்பால் பேச்சு, PB Talks, வடலண்டன் மூணுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமா பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். Exactly. Thank you all so much for your support. Hopefully you like this episode. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, put it on your social media profiles. Don't forget to share to their, don't forget to subscribe to their both their pages, and hopefully இதே மாதிரி எபிசோடோட இன்னொரு இன்டர்நேஷனல் பிரேக்ல உங்களை சந்திக்கும் வரை this is signing off from Gautam, Rahul, Manigandan, Sri Karthik, Prasanna and from Arun. Take care everyone. Thank you so much. Thank you.